வணக்கம். அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர், வியூவர், ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு நாங்கள் எப்பயும் போல ஆட்டோவில் அன்னதானம் கொடுத்தோம். அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ பின்னாடி வரும், பாருங்க. இப்போ சாவித்திரி பாட்டி வீடியோ 1-2 நாளாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு வீடியோவில் பேசினேன். சாவித்திரி பாட்டி வீடியோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வீடியோ நான் போடலாமா வேணாமா அப்படின்னு நான் கேட்டேன். பெரும்பாலானோர் சாவித்திரி பாட்டி வீடியோவை பின்னாடி போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டதால நான் அந்த வீடியோவை போடுறேங்க. நிறைய பேர் படித்தவங்க, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க, அவங்களாம் வந்து பின்னாடி டேட்டில் எந்தெந்த டேட்டில் அந்த வீடியோவெல்லாம் போய் பார்க்கலாம். ஆனால் சில தாய்மார்கள், சில அம்மாக்களுக்கு வீடியோக்களை வந்து பின்னாடி எந்தெந்த டேட்டில் எந்தெந்த வீடியோ, பழைய வீடியோ அவங்களெலாம் போயிட்டு யூடியூப்பில் நோண்டி பார்க்க முடியல போல இருக்குது. ஸோ அவங்க எங்கிட்ட கேட்ட ரெக்வஸ்ட்டுக்காக நீங்கள் சின்னதாவது இந்த சாவித்திரி பாட்டி நீங்கள் முழுசாக போட தேவையில்ல, சின்ன சின்ன ஒரு பாட்டு மாதிரியாவது போடுங்க அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால். ஏன்னா அவங்களாம் வந்து உள்ளே போய் பார்க்க தெரியல அவங்களுக்கு, டேட் வைஸாவோ, இந்த போன வருஷம் வீடியோவோ, அதுக்கு முந்தின வருஷம் வீடியோவோ, அதுக்கு முந்தானி வருஷம் வீடியோவோ, இல்லை 4 மாதத்துக்கு முன்னாடி வீடியோவோ, அந்த மாதிரி வீடியோக்கள் டேட் வைஸாக தேடி பார்க்க முடியலன்றதுக்காக நாங்கள் வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வீடியோவில் டச் பண்ணி கடைசியாக பார்த்துக்குறோம்ப்பா, ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் போடுங்கப்பா அப்படின்னு சொன்னதால் சாவித்திரி பாட்டி வீடியோவை பின்னாடி போடுறேங்க. நீங்கள் மற்றவங்க நினைக்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. பெரும்பாலானோர் எனக்கு கால் பண்ணி கேட்குறது நிறைய பேர் என்னென்னா, நாங்கள் வந்து கடைசி காலத்தில் திருவண்ணாமலையில் நாங்கள் வந்து எதனா ஒரு சொந்தமாக இடம் வாங்கி நாங்கள் அங்கே காலத்தை கழிக்கணும், எங்கெங்கேயோ வெளியில் இருக்கிற பெரியவங்களாம் எங்கிட்ட பேசுகிறாங்க, எதனா ஒரு காலி இடம் இல்லைனா பழைய வீடு இல்லைனா வீடு அந்த மாதிரி எதனா வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு என்ன நடந்ததுன்னா, வெளிநாட்டிலேருந்து இங்கே ஒரு புரோக்கர் ஒருத்தரை நம்பி பணம் போட்டிருக்காங்க அட்வான்ஸு. அந்த புரோக்கர் யாருன்னு தெரியாமல் இவங்க அந்த பணம் போட்டுட்டு அவங்க அந்த காசை வாங்க முடியல, அந்த இடத்தையும் வாங்க முடியல. ஸோ அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அவங்க யாருன்னு வீடியோ பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு முன்னாடி நின்று இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உண்மையான இடத்த வந்து வாங்கி கொடுத்தோம். ஸோ இந்த நிகழ்வை ஏன் இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன்னா, உங்களுக்கு இடம் அந்த மாதிரி எதனா வாங்கணும்னா முகம் தெரியாத நபர்களுக்கு யார்கிட்டனா நீங்கள் கொடுத்து ஏமாறாதீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு எதனா வேணும்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறேன். ஏன்னா நான் ரியல் எஸ்டேட் அதெல்லாம் வந்து பண்ணுறேன், பண்ணலன்றது 2ஆவது பட்சம். நீங்கள் அப்படி போய் யாருக்கிட்டையும் வந்து ஏமாறாதீங்க. சில பேர் வந்து இங்கே இடம் வாங்கி கடைசி காலத்தில் திருவண்ணாமலையில் மன நிம்மதியாக வாழணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து போய் எங்கேயும் ஏமாறாதீங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறேன். ஏன்னா நான் கடந்த ஒரு 1 இயராக வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு லோக்கலில் வந்து வீட்டு மனை இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் இந்த வாட்டி சொல்கிறேங்க. நான் இது இவ்வளோ நாள் சொல்லலை. சரி, நம்ம என்றைக்காக இருந்தாலும் நம்ம பண்ணுற விஷயம் சொல்லி தானே ஆகணும். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் யாருன்னா வீடு, மனை அந்த மாதிரி எதனா கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு தேவையான இடம் குறைஞ்ச விலையில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதனா தேவைனாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு வாடகைக்கு கேட்கறதுக்கு யாரும் கேட்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்லாம் சொன்னியப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையாக தாங்க சொல்கிறேன். நான் வீடு வாடகைக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு நாங்கள் பார்த்து விட்டோம், ஒரு தம்பதிக்கு. அவங்க ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த வீட்டில். ஸோ அதனால் அந்த வீட்டு ஓனர் வந்து முகத்துக்காக தான் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி, ஸோ அதனால தான் அந்த பக்கமே போகாமல் வீடு வாடகைக்கு அந்த மாதிரி, ஏன்னா நம்மளால் போய் வாடகை அது இதெல்லாம் தேட முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ இந்த வீடு இடம் வாங்குறோம் அப்படின்றவங்களுக்கு யாருன்னா எங்ககிட்ட இந்த மாதிரி இந்த இடத்துல வாங்கலாமா போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நம்பிக்கையான ஆட்களாக இருந்தால் ஓகே வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறேன். அதை தான் இப்பவும் சொல்கிறேன். அதுக்காக நிறைய பேர் வந்து நான் எனக்கு அங்கே பாருப்பா இங்கே பாருப்பா அதை பண்ணுப்பா இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிங்கன்னா மட்டும் நீங்கள் பேசுங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு பண்ணுறேங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணாமலையும் நரலால் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக வாழணும். இறைவன் உங்கள் கூடயே இருப்பார். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய, அருணாச்சலேஸ்வராய, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய, அண்ணாமலையாருக்கு அரோகரா. சரீஸ்வராய நம்ம. ஓம் நம ஆரோக்கியமாக, ஓம் நம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும். கண்டிப்பாக இதேவே அன்னதானம் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அண்ணாமலையில் வந்து அருள் செய்யணும். ரொம்ப நன்றி. அவங்களுடைய அருள் எல்லாம் நடக்குது. கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. ஓம் நமச்சிவாய, அண்ணாமலையாருக்கு அரோகரா.
அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நீண்ட ஆயுளோட வாழணும்னு வேண்டிங்க அண்ணாமலையார். ஓம் நமச்சிவாய். நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், தீர்காயுசா இருக்கணும். சாப்பிடு. அண்ணாமலையார் கரோகரா. தாத்தா சந்தோஷமா சாப்பிடுங்க. உடம்புனா மீச கீசு தாடிலாம் சேவ் பண்ணிட்டுக்கிறீங்க. கீரை ஒன்று போதுமா? சரி சரி தாத்தா. வேற என்ன வேணும் தாத்தா? சரி தாத்தா சந்தோஷமா சாப்பிடுங்க. வரலையா? தலைவர் நாளைக்கு வந்துடுவார். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. ஒரு ஐயா வாங்க. ஓம் நமச்சிவாய. எங்கதான் உட்காந்தேன். அப்படி அப்பதான் போனீங்களா? சரி சரி. எங்க அவர் இளமாறன் இங்க படுக்க மாட்டாரு? அங்கதான் கூட உட்காந்துட்டாங்க. வான உட்காந்துருக்குது. அது உட்காந்து. அப்படியா? அண்ணாமலை அண்ணாமலையார் கரோகரா கரோகரா கரோகரா. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. வாங்க சாமி. ஓம் நமச்சிவாயா. நல்லா இருக்கும் சாமி. எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீங்க தான் சொல்லணும். சிவராத்திரி போயிடுச்சு. எந்த ராத்திரி போனா எங்களுக்கு எந்த ராத்திரி போனா நமக்கு என்ன? பகல் இருந்தா போதும், நமக்கு ராத்திரி வேணாமா? ஏன் அங்க நல்லா நேகலாஞ்சி அங்க நம்ம திட்டுறாங்க. நேரம் இங்க வந்து உட்காந்து பட்டு தூங்குதுன்னு என்ன பண்றது? இங்க வந்துட்டு என்ன பண்றது? அப்படியா? சரி. சிவன் நல்லா இருப்பாங்க. எங்களுக்கு குத்துனே கிடையாது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி சாப்பிடுங்கய்யா. சந்தோஷம். போயிட்டாங்க பார்த்தாங்க. அப்படியா? அல்ல பையில குத்துட்டோம். குத்துட்டேன். சரி சரி சரி. அதான் வழியில நிறுத்திட்டாரு. நமச்சிவாய்யா. ஐயா ஓம் நமச்சிவாய். இன்னைக்கு அன்னதானம் சந்தோஷமா சாப்பிடுவோம். ஒன்று போதுமா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் வேண்டிங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் ஐயா. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. வாங்க வேணா. ஒன்றா ரெண்டா? ஒன்றுண்ணா. மிளகு மிளகு வெரைட்டி வேணுமா? மிளகு மட்டும் ஒன்றா. ஒரு ஊறுகாய், தண்ணீர். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க. பார்த்து எடுத்துன்னு போங்க. இன்னைக்கு ஆட்டோவில் வந்துட்டோம். நமச்சிவாய்யா. சிவனே போற்றி. என்ன ஐயா? ஓம் நமச்சிவாய். தாத்தா அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு வெள்ளம் மட்டுமா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சந்தோஷமா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. தாத்தா உங்களுக்கு ஒன்றா ரெண்டா? சாப்பிட்ருவீங்களா வேஸ்ட் பண்ணாம? சிவாய நமக்கு. அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். சாப்பிடுங்க. வர ஐயா. என்ன தாத்தா வேற விசேஷம்? வெயிலில் ஜாலியாகிறியா? வெயிலில் ஜாலியாகிறியா? படுத்து தூங்க சாப்பிட்டு. சரி சரி. தண்ணிலாம் பிடிச்சான்ட்டாரா? எங்க எல்லா பாட்டிலும் காலியாகுதா? அனுப்பு அனுப்பு. வர தாத்தா. சரி சரி வரங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நல்லா வாழணும். ஓம் நமச்சிவாய். சரிங்க ஐயா. சாப்பிடுங்க. வரேன். ஊறுகாய் வேணுமா? சரிங்க சரி வரேன் ஐயா. ஒன்றா ரெண்டா? என்ன பண்ணுறீங்க உள்ள? ஓம் நமச்சிவாய். எப்படி எடுத்துன்னு போவா? ஓ சிவாய நமக. சாப்பிடுங்க. கீரை கீரை குழம்பு ஐயா. அதான் அதான். ஓம் நமச்சிவாய் ஐயா. அண்ணாமலையார் அன்னதானம் பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க. ஐயா வாங்க ஐயா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் நல்லபடியாக வேண்டிங்க. சாப்பிடுங்க ஐயா.
ஐயா ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. வாங்க ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. உங்களுக்கு ஒன்றா ரெண்டா ஐயா? ரெண்டு உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. யாருங்க ஐயா? கண்ணாடி உங்களை கேட்டுக்கிட்டே. கண்ணாடி ஐயா ஃபோனே பண்ணிட்டார் அவர். அப்படியா? ஆமாம் சிவாய நமக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் லேட்டானாலும் ஃபோன் பண்ணிவிடுவார். ஒன்று போதுமா? அண்ணாமலையாருக்கு அரோகரா ஐயா. சாப்பிடுங்க வாங்க ஐயா. ரெண்டா? ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணா நல்லா இருக்கும். என்னாச்சு ஐயா? அது நம்பர் இது தெரிஞ்சு வரா ஐயா? நம்மகிட்ட இங்கே இருக்காரு இல்லை கூட யாருன்னா போகிறதுக்கு? இப்போ யாரும் ஃபிட்ஸ் வந்து ஆம்புலன்ஸில் போனதா சொன்னாங்களே அவரா? நம்பர் எனக்கு தெரியாதாண்ணா? தம்பிக்கு சொல்லலாமா? எழுப்பாருண்ணா. சாமி சாமி ஐயா சாமி 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 ஹாஸ்பிட்டல் போறீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் உடம்பு என்ன பண்ணுது? ஹாஸ்பிட்டல் போறீங்களா? என்ன பண்ணுது? நான் ஷேக் சார்க்கே பண்ணிடலாம். என்ன பண்ணுதுன்னு தெரியல பாவம். சார் வணக்கம் சார். சார் இங்கே நித்யானந்தாக்கு முன்னாடி சார் இன்னொருத்தர் அதே மாதிரி படுத்துட்டு இருக்கார் சார். ரொம்ப முடியாமல் கண்ணு மட்டும் தான் திறக்கிறாரு. வெயிலில் பார்த்துனுக்கிறாரு. கொஞ்சம் நேரில் போட்டிருக்காங்க. சாப்பாடு கொடுக்கும்போது தான் பார்த்தோம். அது என்னன்னு எதுவுமே தெரில சார். கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களா? இங்கே நம்ம ஐயா ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். வந்தால் சொல்லுங்கள் யாருன்னு காமிக்கிறதுக்கு. நித்யானந்தாவை தாண்டி சார். ஆமாம் பக்கத்தில் மௌனசாமி கரெக்டாக மௌனசாமி. ஆமாம் ஐயா. ஆஹா இங்கே நித்யானந்தா இருக்குல்ல சார்? கிரிவலம் நித்யானந்தா. நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க கரெக்டாக? நீங்கள் வந்தீங்கன்னா நிறுத்தலிங்க தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா நித்யானந்த அவர்கள் அப்படி தாண்டி வாங்க. நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா லேட் ஆகிடும். சார் சார் சரி சார் ஓகே சார் சரிங்க சார் சரி ஐயா வருவாராம். இங்கே தான் சொல்லியிருக்கேன் மௌனசாமிகிட்ட. அவர் வருவார். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கூப்பிடுங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் இல்லை பைக்கில் கூட வருவாங்க அவங்க. சரி தம்பிக்கு ஃபோன் பண்ணா பிஸியாகுது. நம்மகிட்ட சாப்பாடு வாங்கியிருக்காரு. இவ்வளோ நாள் நம்ம பார்க்கல. அதான் புது ஆள் சிவராத்திரி வந்திருக்காரு. இப்போ தான் அந்த சார் ஃபோன் பண்ணார் ஆம்புலன்ஸ் சார். அந்த இடத்துல யாரையோ ஒருத்தர் இப்போ தான் ஃபிட்ஸ் வந்து கூட்டு போனார். சிவராத்திரி வந்திருக்காங்க. அதான் ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையாருக்கு அரோகரா ஐயா. இல்ல உண்மையிலே ஐயா 5 மணிக்கு எழுந்துச்சு எல்லாரையும் வர வச்சு சமைச்சு கஷ்டப்பட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அவர் சொல்றாரு. நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சாப்பிட்றேன்னா முடிஞ்சு போச்சு. அவர் மட்டும் வேற என்ன பேசுறாரு. அதான் ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருங்க ஐயா. அதுக்குதான் கஷ்டம். அப்ப உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கட்டுமா? அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் ஐயா. நல்லா இருக்கும் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் ஐயா. நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம் ஐயா. நாளைக்கு வந்துடுவார் ஐயா. கொஞ்சம் வேலையா இருக்காரு. நாளைக்கு வந்துடுவார். ஓம் நமச்சிவாய். போதும் ஐயா. போதும் சந்தோஷமா. சரிங்க ஐயா சரி. இது இல்லை ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. பார்த்தா உங்களுக்கு ஒன்றா ரெண்டா? சிவாய நமக.
தம்பி ஒன்றா ரெண்டா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டணும். ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. நமச்சிவாயா. இந்த போங்க தாத்தா ஒன்று தானே? ஓம் நமச்சிவாய தாத்தா. அண்ணாமலையார் கரோகரா. எங்க அந்த அண்ணா அவர் வேணுமா? சிவாய நமக்கு அண்ணா கொடுத்துறேன். தாத்தா போயிட்டு வரட்டுமா? தண்ணி ஓப்பன் பண்ணணுமா? இன்னைக்கு எங்கேயும் போகலையா? ஊசி போட்டு வந்துடுற தானே போயிட்டு போட்டியா போட்டியா? சளி நிறைய பிடிக்காமா? சளியா? ஐஸ்கிரீம் சாப்பிடாத. நான் எதுவும் பிடிக்குதுப்பா. யாருங்க ஐயா? யார் வரமாட்டாராம்மா? நடக்க முடியாது. அதுக்கு 3 கொஞ்சம் ஐ சிவாய நம்ம சிவாய நம்ம சாப்பிடு. சரி தாத்தா ஐஸ்கிரீம் சாப்பிடாத. ஸ்வீட் இல்லை சுகர் இல்லை எனக்கு. அதான் ஸ்வீட் சாப்பிடாதே. வரும் வரும். இங்கே ஸ்வீட் வரும். வேண்டிக்கோ அண்ணாமலையார் வேண்டிக்கோ. சுகர் இல்லைங்க உங்களுக்கு. சுகரே கிடையாது. அது சந்தோஷப்படுங்க. புண்ணா சரி சரி சரிங்க ஐயா வரட்டுமா? வயசாகுதுல ஜாலியாக இரு ஜாலியாக இரு. பிபிக்குதா? பிபிக்குதா? பிபி இல்லை எதுவுமே இல்லை. அதான் இந்த சரி சரியாயிடும் தாத்தா. சரி போயிட்டு வரட்டுமா? ஆ என்ன ஒன்றும் மேலே போறியா? பையன் வந்தா கூப்பிட்டு பாருங்கிறேன். இன்னும் ஒன்றும் வாங்கி தர வேண்டாம். ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்பான்னு எங்கே இருக்காரு? 10 வருஷம் இங்கே வந்து 2 வருஷம் அப்பா போய் எங்கே இருக்காரு உங்கள் பையன்? எங்கே இருக்காரு? அது கொச்சி இருக்காரு. ஃபோன் பண்ணுறாங்களா? பேசத்தே இல்லையா? என் ஃபோனை நான் தான் பண்ணிடுவான். ஏன் என்ன பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள்? அம்மா நான் தான் கொண்டாமா. நல்லா இருடா நல்லா படிடான்னு சொல்லியிருப்பேன். அதான் கோச்சின்னு இருப்பாங்க உங்க மேலே. அம்மா நான் தான் கொண்டாமா. நாங்கள் அம்மா செத்து போயிட்டாப்பா. நீ தான் வளர்த்தியா? வளர்த்தவரை விட்டு போயிட்டாரா? அவன் பையன் பாப்பா. கல்யாணம் ஆயிடுச்சா பையனுக்கு? அதான் பொண்ணு வயசுல சொல்லுறேன். நீ பண்ணி வச்சியா அவங்களே பண்ணிக்கினாங்களா? அவனே இஷ்டப்பட்டு வைத்தான். உனக்கு எது இஷ்டமா செஞ்சு நல்லா இருந்தா ஒரே பிள்ளை? ஒரு பையன் பொண்ணு. பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சரி அவங்க பார்க்குறாங்களா? அவன் போக அப்பா வேற புரியும்பா அப்பா அவங்க ஃபேமிலி அவங்க பார்க்குறாங்க. சரி உங்கள் அண்ணாமலையார் பார்த்துக்காரு பத்திரமா இரு. நல்லா இருப்பாங்க. சரி தாத்தா எதுவும் நினைக்காம சந்தோஷமா சாப்பிடு. போயிட்டு வரட்டுமா? நாளைக்கு வருவார். நீ தான் சுற்றி போட்டியா? வர தாத்தா சாப்பிடு. ஆமாம் ஆமாம் இந்த ஆட்டோ நல்லா ஓடணும், வேகமாக ஓடணும். வர தாத்தா சாப்பிடுங்க. சரி ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. என்ன தாத்தா செம்மையாகிற? கட்டப்பா மணியாகிறியா? பயங்கரமா என்ன டிஃப்ரெண்டா? இன்னும் சின்ன வயசுல நிறைய ஸ்டைல் பண்ணிக்கிறியா? சின்ன வயசுல நிறைய ஸ்டைலா பண்ணிருப்ப போல இது. செம்மையா இருக்குது. இப்போ சாமியார் எப்படி இருப்பாரு? ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா கரோகரா. குருஜி என்ன இடம் மாறிக்கிறீங்க டெய்லியா? வெயில் தாங்கல. வேலி போடாதுக்கு முன்னே இங்கே தான் இருப்போம். வெயிலுக்கு உள்ள போயிடுவியா? ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. கொடுத்தா மட்டும் போதும். ஒண்ணா? ஏன்? சரி சரி கிட்டப்போ 1 மட்டும் 2 தண்ணி. என்ன 2 தண்ணியா? குடிக்கிறதுக்கு. மற்றவங்கள குளிக்கிற போறாங்க. சாப்பிடுவோம். நிறைய சிவாய நம்ம கால் கொஞ்சம் சாப்பிட்ருங்கம்மா. ஓம் நமச்சிவாய் சாப்பிடு. ஐயா வாங்க ஐயா. சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். சார் இங்கே கரெக்டாக மௌனசாமி சார். மௌனசாமியாண்டே பத்துனுக்கிறார். மௌனசாமியாண்டே ஒருத்தர் பத்துன்னு இருக்காரு. சொல்லியிருக்கேன். ஒன்றும் பண்ணல அவர் அமைதியாக பத்துனுக்கிறாரு. ஆனால் ஒன்றும் முடியலன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் அக்கம் பக்கம். கொஞ்சம் பாருங்க சார். சரி சார். சரி சார். சரி சார். ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையார் கரோகரா ஐயா. சந்தோஷமாக சாப்பிடுங்க ஐயா. சார் சாப்பாடு சார். சரி சார். சரி சார். வாங்க சார். வாங்க சார். சரி நமச்சிவாயா நமச்சிவாயம். 1 2 ஐயா? 2. ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய
நமச்சிவாய அண்ணாமலை. உங்களுக்கு வெள்ளை தர இருங்க. சிவாய நமக சிவாய நமனா 2 வெள்ளை. லைனா நில்லு. அவர் போலீஸ்கார், அவர் நிற்க மாட்டார். அதான் லைனில் நிற்க மாட்டார். அப்போ கூட உட்காந்து தான் வாங்குவார். ஓம் நமச்சிவாய. ஐயா சந்தோஷமாக சாப்பிடுங்க. சாமி உங்களுக்கு 1 2 2. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணா 2ண்ணா. எல்லாருக்கும் 2. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலைவன் தாய்க்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. உங்களுக்கு 2? அதே வெரி குட், தேங்க்யூ. தெலுங்கா நீங்கள்? தெலுங்கு. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. தாத்தா உனக்கு 1? இன்னும் சாப்பிடல. இன்னும் சாப்பிடலையா? சாப்பாடு எதுவும் வரலையா? அமாவாசை வருமே நிறையா. மேட்டி வந்தாதான். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. மகானையா நேற்று நீங்கள் வரவே இல்லை. பரவாயில்ல, இல்லை வராதன்னே கணக்கில் கொடுத்துருங்க. ஒரு அம்மா கிட்ட யாரையா குத்தானுச்சாருன்னு நினைக்கிறேன். மகானையா யாரோ வந்த மாதிரி இருக்கு. 1 சிவாய நமக சிவாய நமக. தயிரே எத்தாரல. ஓம் நமச்சிவாய. மகானையா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சந்தோஷமா சாப்பிடுங்க ஐயா. நோயற்ற வாழ்வு குறைவில்லை செல்வ வாழ்வு நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சிவாய நமக சிவாய நமக. ஐயா எப்படி இது உடம்பு பரவாயில்லையா? டானிக்லாம் குடிக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சா? சரி நல்லா இடம். சரி சரிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. இதான் யாருமா அது? எப்படியாமா நீ 2 தானே கேட்ட? இப்படி நில்லு. புதன்கிழமை வரோம். இங்கே நில்லு. ஓம் நமச்சிவாய. போயிட்டா பாட்டிமா? டெய்லி வரக்கூடாது. சிவாய நமக சிவாய நமக. நீ 2 கேட்டல பாட்டி. அது வந்து புதன்கிழமை தான் தருவோம். அந்த மாதிரி அப்படி நில்லு வர. சிவாய நமக சிவாய நமக. ஐயோ பெரிய நீ உலக அழகி உன்னை போட்டோ பிடிச்சி போயிருக்காங்க. சிவாய நமக. பார்த்துட்டு கூட காசு கொடுத்து அப்ப போட்டோ பிடிச்சதுதான் காசு இருக்கு. அந்த மாதிரி சிவாய நமக. என்னதுமா கட்டு போறாங்க. என்ன போறா பேரு கட்டு போறா. கிட்ட வந்து என்ன பண்ண கீரை குழம்பு எடுத்து வந்துக்கிறேன். மிளகு சாதம் எடுத்து வந்துக்கிறேன். 2 சாப்பாடு தட்டா? 1 சாப்பாடு? 2 சாப்பாடு 2 தங்கி கொடு. பாரு 1 வாங்கிக்க. இது கீரை குழம்பு, தண்ணி பாட்டில், ஊறுகாய், ஒரு வெள்ளை சாதம். இது பாட்டியா கலராகுதா? ஒரு மிளகு சாதம் ஊற்றி நல்லா சாப்பிட்டு தம்முன்னு தூங்கு. சரி சரி. இன்னும் நல்லா தூங்கு. வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே தரல பாட்டி. பண்டிகை எதுவும் கொடுக்கலையா? இல்ல பண்டிகை என்ன பண்டிகை? உகாதி பண்டிகை எங்க வந்துச்சியா? சிவராத்திரி தான் வந்து போச்சு. நீ அன்னைக்கு வரல? எல்லாருக்கும் 2 பட்டு பாவாடை, புடவை, ஜரிகை வச்சது 3 அடிக்கு ஜரிகை வச்சு. ஆமா அந்த தாத்தா தூக்கத்துக்கு பக்கத்துல பெருசு கூட உதவி பண்ண மாட்டேதுண்ணா. எல்லாரும் கெஞ்சி பாக்குறாராண்ணா. பாருண்ணா நான் என்ன சொல்லிக்கிறேன், ஆம்புலன்ஸ் வர வைங்க. அவங்க தூக்க முடிஞ்சாங்கன்னா பாருங்க, எல்லாம் கூப்பிடுங்க, நாங்கள் 3 பேர் கூட வந்துடுறோம்னு சொல்லியிருக்கேன். கூப்பிட்டு திரும்பி ஓடி போய் ஏற்றிட்டு வந்துடலாம்ண்ணா. அவர் என்ன இதோட என்ன பண்ணுவார்ப்பா? அவர் 2 தாத்தா 2 ஊறுகாய் வேணுமா? ஊறுகாய் வேணும்ல. நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஓம் நமச்சிவாய. சிவாய நம சிவாய நம. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா, சந்தோஷமா இருக்கணும். சாப்பிடுங்க. 1 2 சாமி. எதுவும் சாப்பாடு வரலைங்களா எனக்கு? வந்தா எல்லாம் ஒன்றா வந்துடுவாங்க. அமாவாசைக்கு நிறைய தான் வரணும். சிவராத்திரி வந்து போச்சு, எல்லா கூட்டம் எல்லாம் அன்னைக்கே போட்டுருப்பாங்க அவங்களாம். சிவாய நம சிவாய நம. சாப்பிடுங்க. தாத்தா 1 தாத்தா உங்களுக்கு 1 2 எதுவுமே வரல. வெளியில வாங்கக்கூடாதுங்க இன்னைக்கு. சிவாய நமக சிவாய. எப்போதும் வாங்கிட்டு போகலாம். சரி சரி. அம்மா செய்யலாம். சரிங்க. சரி சரி. சாமி உங்களுக்கு 1 2 ஓம் நமச்சிவாய. நம்மளது எல்லாமே வீட்டு சாப்பாடு தான் ஐயா. ஓம் நமச்சிவாய. நம்ம திருவிழா போயிட்டு வரீங்களா ஐயா? சரிங்க போயிட்டு அதான் முடிக்க போறீங்க. சரி சரி. வர தாத்தா சாப்பிடுங்க. வரையா வரையா. இந்த வரண்ணா.
வாங்க ஐயா வாங்க ஐயா. ஏன்னா நிழலுக்கு உள்ள ஒதுக்கிட்டியா? சரி, வெயில் வெயில். ஓகேண்ணா, சாப்பிட்ண்ணா. சிவாய நம்ம சிவாய. நாளைக்கு வருவாருண்ணா. சரிண்ணா, சாப்பிட்ண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி. கீரை சாம்பாரா? கீரை ஒயிட் ரைஸ் வேறு என்ன? மிளகு சாதம். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. சார் சொல்லுங்க சார். சரி சார், நீங்கள் கிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்க, நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் கூட திரும்ப வந்து கூட ஏற்றி விட்டு போயிடுறோம். யாருமே வரமாட்டாங்களா பக்கத்தில்? சரிங்க சரிங்க சார். அப்படி பண்ணாலும் எங்களை கூப்பிடுங்க சார், நாங்கள் வந்துடுறோம். ஓகே சார் ஓகே சார், நன்றி சார் நன்றி சார். சரிங்க சார். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. மாமூல். ஓம் நமச்சிவாய். என்னைக்கு ஒரு நாள் வராமல் இருப்போம். ஒரு நாள் தராத நிறைய தந்தாலும் எப்படி அந்த எப்படி அதில் பள்ளி கொடுத்துருக்கா நிறைய கொடுத்துட்டா அதுக்கு போயிடும். அது கதை. அது ஒரு கதை. சரி சரி சரிங்க ஐயா, சாப்பிடுங்க. நமச்சிவாய். வாங்க ஐயா. ஒன்றா ரெண்டா சாமி? சிவாய நமக சிவாய நமக. சந்தோஷமா சாப்பிடுங்க சாமி. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஒன்றா ரெண்டா சாமி? அண்ணா ஏன் இங்கே இருக்கீங்க? அப்படியே நடந்து வந்துட்டீங்களா? சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சரி சரி சரி. வாங்க ஐயா வாங்க ஐயா. உங்களுக்கு ஒன்றா ரெண்டா சாமி? ஒரு குழம்பு போதுமா? கீரை. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. அவருக்கு ஒரு தண்ணி கொடுத்துருங்க. சரி நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துருவார். தாத்தா உங்களுக்கு ரெண்டா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு தரேன். சிவாய நமக்கு. சாப்பிடு தாத்தா, வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. குப்பை தொட்டியில் போடுங்க டப்பாலாம், காலி டப்பா. ஓம் நமச்சிவாய. 12 வாட்ச் ஏதாவது ரிப்பேராக இருக்கு. வாட்சே கிடையாதுங்க. வாட்ச் ரிப்பேர் தண்ணியில் பட்டுட்டு இருக்கும். ரெண்டு கீரையும் கொடுங்க. நீ கேட்டாலும் அதான் இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய. வெரைட்டிலாம் காலி ஆயிடுச்சு. சிவாய நமக்கு. வேண்டாம் சிவாய நமக்கு. சாப்பிடுங்க. கீரை இப்போ 2 கொடுத்துருங்க. கீரை குழம்புமா? கீரை குழம்பு. கீரை 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 கீரை. ஓம் வாங்கம்மா வந்து வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. ஒரு குழம்புல இருக்கு. 1 மிளகு சாதம் ஐயா. இது வைட்டே கொடுத்துருங்க ஐயா. கீரைக்கு தான் கேட்டேன். சிவாய நமக்கு. தாத்தா உங்களுக்கு ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. 2 ஐயா. மிளகு சாப்பிடுவீங்களா? மிளகு சாதம் ஒன்று. சூப்பர். அதான் உடம்பு நல்லது. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சளி பிடிக்காது. நல்லா இருக்கும். இது ஓம் நமச்சிவாய. ஓம் நமஸ்தே சார். யார்? சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நிறுத்தாமே போயிட்டுமா சல்லுன்னு? நான் தரேன் தாத்தா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உங்களுக்கு ஒண்ணுங்களா? சிவாய நமக சிவாய நமக. ஏனுங்கம்மா அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய. கரோகரா. இது என்னண்ணா? இது என்னண்ணா? ஒயிட்டு மிளகா. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகராம்மா. சாப்பிடுங்கம்மா. பாட்டிக்கு ஒன்று கொடுத்துருண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. அப்போ மறக்கூடாது இல்லைங்க. ஆமாம்மா ஆமாம். கீரை பண்ணா பூராக்கா 2 சாப்பிட போறா? எனக்கு காது தான் கேட்கலையே. 2 சாப்பிட்டுயா? இது என்ன ரசமா? கீரை கீரை. சரி
சாமி ஆமா வாங்க வாங்க சார். சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும். நீங்களும் பெரிய பெரிய தர்ம காரியங்கள்லாம் செய்யணும். நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும். ஓ நமஸ்காரம். ஓம் நம சிவாய. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓ சாப்பிடுங்க. எங்க ஐயா பரவே மாட்டாரு. யாருங்க அவர் நைட் ஷீட் பார்த்துட்டு அங்கே படுத்துட்டு இருக்கிறாரு. டெய்லி நைட் ஷிஃப்ட் வந்துடுறாரா? டெய்லி நைட் ஷீட் அங்கே பார்க்குறாரு. அப்படியா? நான் ஆஃப் நைட்டு, அவர் ஃபுல் நைட். அவங்க வந்து டியூட்டியில் தான் இருக்கிறீங்க. ஆமா நம்ம எப்பவுமே கரெக்டாக ஐடி கார்டை காணோம். அண்ணாமலை அண்ணாமலை சரி, எல்லாமே அவர்கிட்ட தான். பார்த்து பாருங்க, டியூட்டிலாம் கரெக்டாக பாருங்க. ஆமா சாமி. லீவ் போட்டுற பாருங்க. லீவ் எல்லாம் போட மாட்டாங்க. நம்ம வேலை என்ன நமச்சாய் சொல்ற வேலை அவ்வளோதான். அவர் வந்து டேட்டா சம்பளம் எல்லாம் அவர் பார்த்து சரி சரி சரி. சாப்பிட்டு படுங்க ஐயா. சந்தோஷமா இருக்கு. சரி வரட்டுமா ஐயா? சரிங்க சரி. அண்ணாமலை அவ்வளோதான். அவருக்குமா என்ன கவலை? கண்டிப்பா அவர்லாம் ஒரு அணு ஆசையாது. 2 வருஷம் சுத்திட்டு இருந்தேன். ஜாலியாக சுத்திட்டு இருக்கிறார். வெறும் உங்களுக்கு தலையத்துக்கு ஒரு கடனை வச்சுட்டார். ஓடிட்டு சரியாடும் சரி. இறக்கி வச்சாருன்னா 2வது ஜாலியாக இருக்க வேண்டிய. அவ்வளோதான் அவ்வளோதான். சரிங்க ஐயா சாப்பிடுங்க. சிவாய நம்ம விட மாட்டார். செக் பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டுங்க. ஓட்டுங்க. இன்னைக்கு எழுதி குத்துறாரு அவங்கிட்ட. நீங்களே ஓட்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. கண்ணடிக்கிறாருண்ணா. சிவாய நமக சிவாய நமக. கீரை கீரை. வண்டி ஓட்டுவீங்களா? சைக்கிள்? நீ எதனா பேசு, எனக்கு ஊருகா கொடு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகர் ஐயா. சாப்பிடுங்க சாமி. யாருன்னா அனுப்புறது தானே? ஏன் நடந்து வரீங்க? ஓம் நமச்சிவாய. சிவாய நமக சிவாய நம்ம வச்சுங்க. பத்திரமா போங்க பத்திரமா போங்க. ஏமா வர முடியலையா? ஓம் நமச்சி. நல்லா இருக்காருமா. நாளைக்கு வந்துருவாருமா. சிவாய நம. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். சாப்பிடுங்க. கொண்டுக்குது இருக்கு. 1 2 ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. என்ன பையனா பொண்ணா இது? பையன். என்ன பேர் வச்சுக்கிறீங்க? ராஜு. உங்க கூட வச்சுக்கிறீங்களா? சின்ன விஷயம் வளர்க்குறீங்களா? இப்பதானா? 1.5 மாசம் ஆகுது. 20 நாள்ல எனக்கு கிடைச்சது. ஓஹோ. அதனால தான் நான் இங்கேயே தான் இருக்கேன். சரி சரி சரி. சரிங்க ஐயா பார்த்து சாப்பிடுங்க. சரிங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுமா. போய் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு போமா. பாருங்கண்ணா வேதனாங்களா? சரி சரி. ஏன்னா அவர் புதுசாக வந்து என்ன சார், நாளைக்கு நமக்கும் அதே நிலமை தானே. இந்த உதவி மனப்பான்மை வர மாட்டேங்குது. ஒரே வார்த்தை வந்து 2 நாள் தான் வந்து அதுக்குள்ள போதையில் கிடக்குறது. போதை இல்லை ஐயா. அது நமக்கு தெரியாது. நான் போய் பார்த்தேன். உள்ள சூடா ஜுரம் அடிச்சிச்சு. ஆனால் ஸ்மெல் வந்துச்சு. ஸ்மெல்லு என்னாலே தாங்க முடியல. சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி சரி 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 சரி. ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியாச்சு. சரி சரி சரி. நம்ம என்ன ஒரு கூட தெரியல, பேசவும் மாட்டுறாரு. அன்பு பேரு இப்படி திறந்தாரு அவ்வளோதான். பேர் அன்பு சொன்னாரு. சரி சரி. ஏற்றி அனுப்பிட்டோம். அவர் பேரு சுப்பிரமணியங்களா? இன்னொருத்தர் நீங்கள் காலைல அனுப்பிச்சவரு? சுப்பிரமணியம். சரி நான் சொல்கிறேன் அவர்கிட்ட சொல்கிறேன். 2 கேஸ் காலையில போயிரு. அதுக்கு முன்னாடியே காலையில ஒரு 6 மணிக்கு ஒரு கேஸ் கொண்டு போயிரு. நிறைய ஏன்னா வெயில் அதிகமாயிடுச்சு. வயசானவங்க மயக்கம் வரும். முடியாது. ஸ்ட்ரோக் கேஸ் எல்லாம் நிறைய வரும். ஒருத்தர் ஊசி போட்டு இது பண்ணீங்களே அந்த மரத்தாண்ட, அது இதே டைம் தான், வெயில் டைம் தான். ஆமாம். நல்லா அந்த ரொம்ப துடிச்சிருந்தாரு பாருங்க. கரெக்ட். சரிங்க. சாப்பாடு உங்களுக்கு வெயில எல்லாரும் உங்க சாப்பாடு தான் வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமா நம்மள தான் இருந்து பார்த்துட்டு வரேன். ஆமா அதனால தான் அப்படியே ஒண்ணு ஒண்ணாவது கொடுத்து கரெக்டா கடைசி வரைக்கும் வந்துரும். ஆமா ஆமா எல்லாரும் கொடுத்த உடனே சாப்பிடுவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்க சார். உங்களுக்கு சாப்பாடு சார்? இல்ல சாப்பிட்டேன் நான். தண்ணி வேணுமா? சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். அவர் ஏற்றி அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. அப்படியே சொல்லினே போறேன். ஆனால் கூப்பிட்டோன்னே திருப்பி நான் ஆட்டோன்னே ஃபோன் வச்சா பாருன்னு கேட்டுனே இருந்தாரு. சரி நீங்களே வந்துட்டீங்க, நல்ல வேலை. முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா யாரும் உதவி பண்ணலாம், நம்ம தான் திரும்பி வந்தாகணும், வேற வழி இல்லை. இப்போ யாருமே வரலன்னா நான் உங்களை தான் கூப்பிட்டுருப்பேன். கூப்பிடுங்க சார், அதெல்லாம் ஒன்று நாங்கள் எப்போ வேணா வருவோம் சார், கூப்பிடுங்க. நம்ம ஆளுங்களே வந்துட்டாங்க. சரி சரி. சரி எப்போ வேணா கூப்பிடுங்க. பொறுமையா சார், பொறுமையாப்பா. சார் அதில் பெண்ணில் மேலே எழுதியிருக்கேன், நான் பார்த்து எடுத்துங்க. ஆமாம்
குழம்பு தனியாக வச்சுருப்பேன், கீரைன்னு எழுதியிருப்பேன். கீழே அடியில் கை கொடுத்து தூக்குப்பா. அடியில் கை கொடுத்து தூக்குங்க, ஓப்பன் ஆகிடும். எடுத்துட்டிங்கன்னா குழம்பு பத்தாம போயிடும். அது சொல்லுங்கள். வச்சுருக்கட்டும் சார். 2 சாப்பாட்டுக்கு சேர்த்து ஒரு தண்ணி, ஒரு செட்டு வெரைட்டி ஒன்று. நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, நாங்கள் போயிடுவோம். ஆமாம், நீங்கள் தான் பார்த்து கொடுங்க. உங்களுக்கு எல்லாமே எழுதியிருக்கேன் பாருங்கள், மேலே எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். மேடம், சாப்பாடு இறக்கி வச்சாச்சு, கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே போய் கிரிவல பாருங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு வரோம். ஆமாம், உங்ககிட்ட சொல்லிட்டு போக சொன்னார். புரியல மேடம்? ஆமாம், கீரை குழம்பு, மிளகு சாதம். மிளகு சாதம் உங்களுக்கு எடுத்து வச்சாங்களே. ஆனால் ஒரு 3 செட்டு எடுத்து வந்துங்க. சரி மேடம், 3 செட்டு எடுத்து வந்துட்டா சரி. மேம் ஒரு விஷயம் மேம் சொல்லிட்டு போயிடுறேன். மேம் சாப்பாடு இறக்கியாச்சு, கொடுத்துட்டு இருக்காங்க. கிரிவல பாதையில் கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். சரி, வரேன் மேடம். வரேன் மேடம். அதான் சாப்பாடு கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சாவித்ரி, சாப்பாடு வாங்கிக்கோ. ஏன் சோறு என்னால தின்ன முடியல. ஏன் காபில இருந்தாலும் தட்டுல குத்திட்டு போட்டாரு. அந்த சாப்பாடு இருக்குதா? அதுல தின்ன முடியலன்றேன். பாட்டியா, அப்படியே கொஞ்சம் ஏன் இப்படி உட்காரு. இந்த இடத்த சுத்தம் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க. அப்படியே பக்கத்துல உட்காரு. என்ன எங்க உட்காந்து சொல்ற? இப்படி இந்த மேல உட்காந்துக்குவா. மூட்டையெல்லாம் யார் எடுத்து வைக்கிறோம்? எல்லாமே அவங்களே எடுத்து வைப்பாங்க. இது மேல உட்காந்துக்கோ. சுத்தம் பண்றாங்க. சுத்தம் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க. பாட்டியா, மூட்டையெல்லாம் பக்கத்துல வச்சிடறோம். அந்த மூட்டை மட்டும் போய் வச்சுருங்க. வைக்கிறோம். எல்லாமே எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. எப்படி வச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணணும் சுத்தமா. அந்த லாரிக்காரு அந்த பாய் இல்லாத பாரு. அந்த பாய் எப்படி போயிடுச்சு பாரு. அதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அதான் ஓரமா வச்சுக்கிறேன். சாவி தானே. நல்லா கிளீன் பண்ணட்டும். எறும்புலாம் இருக்குதுல்ல, அதனால கிளீன் பண்ண சொல்லிக்கிறேன். நண்பா, இந்த துணி யாருன்னா துவைச்சு கொடுப்பாங்க நண்பா, காசு கூட கொடுத்துடலாம். தெரியாதா? சரி, இப்போ பாரு அந்த இடம் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவு மோசமான உலகம் இது. யார்கிட்டனா குட்டா நீ தான் சொல்ற, எனக்கு பிடிக்கல. துணி துவைக்காம என்ன அதுக்கு என்ன பண்றது? தர்ஷனா மூச்சு வீட்டுக்கு போனா அழைச்சி காய வச்சு எடுத்து வச்சுட்டு வருவேன். டேப் ரெக்கார்டு இருக்குல்ல, டேப் ரெக்கார்டு அது தீஞ்சு போன ரெக்கார்டா இருந்தா மறுபடியும் அதே பாடுமா. அந்த மாதிரி தான் பாடிங்கிற நீ. இல்ல அவங்க வீட்டுக்கு போக இருப்பாங்கப்பா. நான் தான் நேத்தும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், தினமும் சொல்றேன் நண்பா. அதெல்லாம் சுத்தமா எடுங்க நண்பா. பக்கத்துல ஃபுல்லா போயிடா நண்பா. கையில கிளவுஸ் எதனா போட்டுக்கலாம்ல? வேணாமா? செருப்பு கூட போடாமக்கிறியாப்பா? ஏன்பா கஷ்டமாக்குதுப்பா. செருப்பா போட்டு இருக்கலாம்ல? ரொம்ப இதுவா இருக்குப்பா அந்த இடம்லாம். அந்த ஓரத்துல பையெல்லாம் வச்சுக்கிறேன். அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் இது எத்தனை வந்தாச்சு பாரு. எல்லாத்தையும் எத்தனை வந்தாச்சு. எந்த இடத்துல வச்சுக்கிட்டு? அப்படியே பக்கத்துல தான் வச்சுக்குது. ரமணாசிரமம் இல்ல, அங்க வச்சுக்கிற இடம் அவங்களுக்கு. என்ன பாட்டி பை வச்சுக்கிற நீ? என்ன பை வச்சுக்கிறா?
அந்த இது இருக்குது பாரு, இது அந்த கேப்பி காட்டு மாதிரிலாம் கொடுத்தாங்க பாரு. நாங்கள் வந்து பாயெல்லாம் சாப்பிடல, ஓரமா இருக்கும். குடு குடு குடு, சாப்பாடு கேட்குறவங்க கொடு, சாப்பாடு கேட்குறவங்க கொடு. இந்த மாதிரி இதை பாரு, இது எப்படி இது பாரு, இதுல போய் உட்காந்துக்கிறிய கேள்வி இதை பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஆவர்த்த இப்படி உட்காந்துருந்தா வாரம் ஒரு வாட்டி உனக்கு ஆள் காசு வச்சு கிளீன் பண்ண போல இருக்குது. சாப்பாடு வாங்கிக்கங்க ஐயா, வாங்கிக்கங்க. எப்பெல்லாம் ஒன்றும் கழுவுவானா, இப்ப கழுவுட்டோட கம்மி விட்டுரு. வார வாரம் தேவையில்லையா? வேணாம் வேணாம், ஏன்னா அந்த பசங்க நினைச்ச இடம் ககுசு குந்திட்டீங்களே. நீ சுத்தமா வச்சுக்கிறியா? இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறியா? நீ அதுக்கு மேல தொடப்பு ஒண்ணு கொடுத்துமா பெருக்கிறியா? அதான் சொல்றேன், இதுக்கு மேல பசங்க எல்லாம் இங்க வராது. டாக்டர் வீட்டு பசங்க. டாக்டர் வீட்டு பசங்களா? டாக்டர் வீட்டு பசங்க எங்க வருது? இங்கதான் வருங்க, அமுக்குள்ள பண்ணிட்டீங்களே. எந்த டாக்டர்? அது ஹோமியோபதி டாக்டர் பிள்ளைங்க. ஹோமியோபதி டாக்டரா? அவங்க தான் வந்து அமுக்குள்ள பண்ணீங்க. இது எந்த இடம் ஃபர்ஸ்ட்? இது கண்ணாடிக்காரி கடை இருக்குது, அந்த இடம். எப்பா சாமி, ஒரு நாளைக்கு ஒரு இடமா? அந்த காலத்துல இருந்து இங்கதான் இருக்கிறான். அந்த காலத்துல இருந்து இங்கதான் இருக்கிறியா? போன ஜென்மத்துல இருந்து இங்கதான் இருக்கிற போல நீ. வேற எங்க கோயில் உள்ள போனா அங்க மண்டபத்து ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, அங்க போனா இது கையில பண்ண முடியாது. அந்த என்ன ஆச்சியா? சரி சரி சரி, அந்த இது கூட போய் எடுத்துட்டு வரலாம்ல, காவக்காரன் நீ கூட போயிட்டு எடுத்துட்டு வரலாம்ல இவரு. பாட்டியா தட்டிலாம் எங்க வச்சு வச்சுட்டு எங்கேயும் போயிடாது. அந்த பையெல்லாம் எல்லாம் இங்கதான் இருக்குது. பக்கத்துல குளங்குது, அதில் தள்ளி விட்டுட்டுமா குடிச்சிட்டு வந்துருவா. அதான் குளத்து தண்ணி எல்லாம் ஒரு கக்குசு, ஊறப்பட்ட கக்குசு இருக்கு. அதில் குளிக்கவே பிடிக்கல. இப்படியே உட்காந்து எப்படியா? நான் என்ன பண்றேன், நம்ம வந்த வழியான்னு நினைக்கிறேன். சாப்பாடு சாம்பார் சாதம். எனக்கு சாப்பாடு வேணாம்பா. ஓ, அப்ப இப்ப ரமணாசத்திர பக்கத்துல தான் இருக்கிறேன்னு தெரியுதுல்ல. ஆனா இத்தனை நாள் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன்னு. சரி சரி. நேத்தெல்லாம் பசி அந்த நேத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வைக்கலையா? உனக்கு திமிரு சாப்பாடு தேடி வருதுன்ட்டு வேணாம் நீங்கிற. நான் எட்டாம் சொன்னேன், அவர் எட்டாம் கொடுக்குறாரு, நான் என்ன பண்றேன்? சரியா எத்தனுவா? காலை ஆட்டிக்கு என்ன ஸ்டைலா உட்காந்துக்குது பேர் டிவி. இல்லப்பா, அந்த ஓட்டல ஒட்டாளு பாய் ஒண்ணு அந்த இதுல வச்சுக்கிறேன். பாய செத்து என்னமா போச்சு இந்த பாயை. அந்த இதெல்லாம் இருக்குது பாட்டுல பாயிலையா? அது என்னன்னா லாரிக்காரங்க குடுத்துட்டு போனாங்கப்பா. கீது பாட்டி பக்கத்துல கீது பாட்டி. ஏந்திர சொல்றேன், ஏந்து பக்கத்துல உட்காரு, ஏந்து பக்கத்துல உட்காரு. கீதா தெரியல, எல்லாமே கீது பாரு. சாப்பாடு போய் கொடுத்துட்டு வா. எல்லாமே இங்கதான் கீது. ஐயா ஐயா கேட்க மாட்டேன் போல இதே. நீ ஒரு வாட்டி சொன்னா அப்பப்ப கழுவாத, இன்னைக்கு கழுவுன்றோட விடு. ஏன் அப்புறமா நீ குப்பை போட்டுருவீங்க? ஏன் குப்பை போடுறா? இந்த பசங்க அந்த மாதிரி இங்க அமகுலம் பண்ணி வச்சுங்க அந்த நேரம். இதுக்கு மேல எங்க வாரி போட்டுங்க. நீ எந்த பசங்க வரல, நீ தான் சுத்தி கக்கூசு போய் நிக்கிற. நான் வந்து உடல் இடத்தெல்லாம் நான் போல, அந்த டால் வீட்டு பசங்க போறது. சாப்பிட்டியா? உடம்பெல்லாம் எடுத்தாந்து எங்க வச்சுட்டா? உடம்பெல்லாம் இங்கதான் இருக்குது. தண்ணி குடம் இருக்குது. கீழே வச்சுக்கிறியா? அண்ணாண்ட மேல வச்சுக்கிறேன். அண்ணாண்ட டேபிள் மேல. இந்த டேபிள் மேல தான். அண்ணாண்ட டேபிள் இன்னொன்னு இருக்குது இங்க பக்கத்துல, அது மேல வச்சுக்கிறேன்.
எப்படி இடம்னு தெரியல அந்த பக்கமா எத்தனை வரைக்கும் கவனிக்கிறான் கொஞ்ச நேரம் நொய் 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 பாவாடை கேவியா அன்னைக்கு அதுதான் அது பாவாடை கொடுத்துட்டு போனேன் அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல பையில வச்சுக்கிற நீ தான் நான் தானே கவர்ல கொடுத்து வச்சுட்டு இருந்தேன் அளவு பார்த்து வச்சியா அது என்ன எனக்கு என்ன தெரியும் உனக்கு எதுவுமே தெரியாதுதான் எனக்கு தெரியும் உனக்கு எதுவுமே தெரியாதுதான் குழந்தைதான் நீ ஏமா சொன்னதாம்மா தெரியும் நான் என்ன பார்த்தேன்னா ஏதோ ஒரு பொம்பளை வந்து தச்ச பிளவுஸ் எடுத்து வந்துக்கற தச்சது என்னது ஜாக்கெட் தச்சது அது ரொம்ப இதுவாயிடுச்சு அந்த புதுசு போட்டு பாரு இது கரெக்டா இருக்குதானே பிளவுஸ் ஜாக்கெட் கை விட்டு பாரு போதானு ரெடிமேட் ஜாக்கெட்டுங்கள விக்கிது நிறைய அதுதான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம் அளவுக்கு போட்டு சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ கரெக்டா இல்லம்மா இல்லையா கேவியா இன்னொரு சைஸ் இருக்குது பாரு எடு இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் இல்லப்பா கரெக்டா இல்லப்பா இன்னொரு சைஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிறேன் பாரு பசங்க போடுற மாதிரி ஆமா இன்னொரு சைஸ் வாங்கிட்டு வந்துக்கிறேன் பாரு இந்த இது போட்டு பாரு கைட்டிட்டு போடு பெரிய சைஸ் இது கைட்டிட்டு போடு நான் கொஞ்சம் பக்கத்தில் க்ளீன் பண்ணுங்க ராம் விநாயகன் ஃப்ரெண்டு தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த மூலையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க இதெல்லாம் அள்ளி அப்படியே எங்கே போடுங்க சரி சரி இப்படி அப்படி இல்ல இப்போ உங்க விடு யாருக்கு எடுக்கணும்னா யார் பாட்டி அதை விடு பாரு அதுல விடு யாருக்கு இஷ்டமோ அவங்கள இட்டு போய் ஜாக்கெட்டை காட்டி சரியாக்குதா இல்லையான்னு பார்க்க வச்சு அப்பதான் எடுப்பாங்க இது கூட சரியில்லை சரி 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 கூட பெரிய சைஸ் வாங்கி சொல்றேன் இது கூட சரி கூட பெரிய சைஸ் வாங்க சொல்றேன் அவளுக்கு இங்கே கையெல்லாம் கரெக்டா இருக்குது இடுப்பாண்ட சுத்த அளவு சரியில்லை தானா சரி பெரிய சைஸ் நாளைக்கு எடுத்துன்னு வரேன் அவங்க சாப்பாடு எடுத்துன்னு கூட எடுத்துன்னு உள்ள வச்சுட்டு போ பாத்ரூம் போய் வச்சுக்கிறாங்களா அந்த கேள்வி தான் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் அதை மட்டும் விட்டுறீங்களா அதை விட்டுருங்க வேணாம் ஒரு செருப்பு கூட போடாமல் வந்துக்கிறீங்க ரெண்டு பேரும் ஏங்க செருப்புலாம் போட்டு பழக்கம் இல்லையா தண்ணி ஊற்றி சொன்னுப்பா தண்ணி ஊற்றுப்பா ஒரே வெள்ளை வச்சா தான் இது என்ன பண்ணுறது எல்லாத்தையும் நீ தான் பண்ணிக்கிறேன் ஊற்றுப்பா தண்ணி ஊற்றினா தான்ப்பா போகும் நீ சொல்றதுலாம் புரியோஜனம் இல்லை வேலை செய்யறவங்களே கத்துட்டு அமிச்சிருவோம் போல நீ பேசிய தண்ணி ஊற்றணும் ஊற்றினாதான் குடமா ஊத்தணுமா ஐயோ எவ்வளவு எறும்பு பாரு கேவியா எறும்பு பாரு கேவி அம்மா எறும்புங்க அதான் சொல்றேன்னா குடம் தண்ணி ஊற்றினாதான் எல்லாம் ஒழியும் அந்த தட்டு எனக்கு பிளாஸ்டிக் தட்டு மட்டும் எடுத்துருங்க குடத்து மேல முடுறது வேணா விட எடுத்து போட்டு நாளைக்கு புதுசு கூட வாங்கி கொடுத்துருவோம் எடுப்பா பெரிய ஆளாட்ட கேவியா குப்பையில இருக்குது எத்தாச்சு பின்னாடி இருக்குது பாரு உனக்கு பின்னாடி எடுத்து வச்சாச்சு பாரு கை வையாங்க குப்பையில இருக்குதுன்னு சொன்னா எல்லா குப்பையிலும் இல்லை ஒண்ணும் இல்லை நான் தான் எடுத்து வச்சேன் ஓரமா குப்பையில போய் நான் தான் எடுத்து வச்சேன் ஓரமா சரி எல்லாம் தண்ணி குடமா அல்லதான் ஊற்றுங்க நீங்க எங்க இது தண்ணி குடமா ஊத்துறதுக்கு தண்ணி ஊற்றுங்கப்பா இல்லைன்னா உதற முடியாது படிக்க முடியாது ஒரே ககுசா இருக்கும் எனக்கு பார்த்தாலும்
தண்ணி அந்த குளத்துல இருக்குமா? எப்பவுமே வந்து இந்த கிளவுஸ் செருப்புலாம் போடாம தான் வேலை செய்வீங்களா? என்ன ஆகுறது? பூரா பாரு கைவிய, இந்த பாரு இந்த பூரா கச்சா என்ன ஆகுறது? கைவிய வாண்ட ஒண்ணு அது பாரு எம்மா பேரு பூரா பாரு ஆசிரமத்துக்கு கூட்டு போறேன். ஊரப்பட்ட கூட்டமா? இந்த பூரா கச்சா தான் வேலைக்கு ஆகப்படுது. நீ பூராம்பாரு எல்லாமே இந்த கேவி போட்ட குப்பை தான் முழுகுது. குட்டி குட்டி பூராம் போடுறது எல்லாம் பூரானாங்குது. எல்லாம் எறும்பு நம்மளுக்குது. பூரா கடிச்சா கூட எறும்பு தான் நம்மளுக்கு. ஆமா நீ கடிக்கிற ஒரே எறும்பு. ஐயோ கடிக்குது 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 கடிக்குது. ஆசிரமத்துக்கு கூட்டம் போலான்னு போனா வரவே இல்லை அமகலாம். எனக்கு அங்கெல்லாம் பிடிக்காதுப்பா, பிடிக்காது. சரி இங்கே இருந்து என்ன பண்ண போற நீ? என்னடா இது ஒரு கேள்வி ஆகிட்டு எங்க இருக்கு சொல்றேன். வா எங்கிட்டு போலாம் வா, நான் அவனை பாத்துக்கிறேன் வா. அது என்னகிட்ட மூடி எனக்கு வேணாம். ஏன் எனக்கு வேணாம். சரி கத்தாத. ஒரு கூட தண்ணி மட்டும் எடுத்து வந்து ஊத்துறீங்களா? என்னடா பாத்து ரைட்டு. ஒரு கூட தண்ணி மட்டும் எடுத்து வந்து ஊத்துறீங்களா குளத்துல இருந்து? அள்ளிடல அள்ளிட்டு ஊற்றிக்கலாம். வேலைக்கு போகலாம். நண்பா நீங்க தயவுசெய்து தப்பா நினைச்சீங்க நான் கேட்கறேன்னு. செருப்புலாம் இல்லாம அப்படியே கிளவுஸ்லாம் இல்லாம வேலை செய்வீங்க. என்னப்பா அது? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா. என்னப்பா நீங்க? நாங்க அந்த மாதிரி செருப்பு போட்டு நிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்க செருப்பே இல்லாம வர்றீங்க. உங்க சேஃப்டிக்கு தானே சொல்றேன் நான். குழந்தை குட்டிலாம் இருப்பாங்க வீட்டுல, நீங்க போகணும் பார்க்கணும்ல. சரி ஒரு தொடப்ப ஒண்ணு வாங்கிட்டு வந்து தரேன். பெரிய பெரிய வச்சுக்கிறியா? நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்கிறியா? நாளைக்கு வாங்கி வரேன். அது அது தொடப்பு வந்து நீட்டா குச்சி இருந்தாக்கா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அது சின்னதா இருக்கணும். சின்னதா இருக்கணுமா? அந்த குப்பை பெருக்கிறவங்களோட வச்சுக்கிற மாதிரி சின்னதா இருந்தா அது வை வேற. சின்ன தொடப்பு வேணும். நீட்டா இருந்தாலும் எப்படி பெருக்குற? சரி சரி எனக்கு தெரியாது. அது முதல்ல கொஞ்சம் வெட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தா கூட பரவாயில்ல. வெட்டி கொடுக்கணுமா? அது சரி. ஒரு தொடப்பு 2 தொடப்பு ஆக்கலாம். சரி நான் வெட்டி வாங்கிட்டு வரேன். 2 தொடப்பு ஆக்கலாம். சரி 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 பாட்டி சரி பாட்டி. நம்ம வாங்குறவங்க கிட்ட 2 தொடப்பு ஆக்கி முதல்ல பாதி வரல வெட்டி கொடுக்கணும்னா வெட்டி கொடுப்பாங்க. சரி சரி எனக்கு தெரியாதுல்ல. நான் போய் சொல்லி சொல்லட்டுமா? சாவித்திரி பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவங்க தானே வர போறாங்க மதியம் வந்து. மதியம் வந்து அவங்க தான் வர போறாங்க. அவங்க தான் முனிசிபாலிட்டிக்காரங்க. வருவார் பேசிக்கங்க. இப்போ 4 கடாசு
பாருங்க பார்த்து கூட அதான் போறான் நினைக்கிறேன். அந்த வயசுல பாட்டி எப்படி நல்லா உட்காந்துருப்பாங்க. நண்பா இது மதியானம் மாறிடுவீங்களா? கொஞ்சம் தயவுசெய்து நானே வந்தாங்களோ எப்படி இருந்தாலும் ஆள் போடுவாங்க. இல்ல நீங்க தயவுசெய்து கொஞ்சம் மாறிக்கணும். அங்கே தான் மாறுறதுக்கு எப்படி பாயிண்ட் போட்டுருவாங்க. சரி ஆமா பாயிண்ட் போட்டுருவாங்க. சரி அப்படி சொன்னாங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க வர்றவங்க கிட்ட. அம்மா தண்ணி ஊற்றிக்கலாமா? இரு பாட்டியே இப்பதானே க்ளீன் பண்ணி நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் இருக்க மாட்டே பாட்டி நீ. தண்ணி எடுத்துனாங்க ஒரு குடம் எடுத்துன்னு வந்து ஊத்துங்க. பேர் குடம் உடம்பா தொடர்ந்து எடுத்து பிரிக்கிறீங்களா? நாசம் பண்ணி கேள்வி தான் வச்சுக்குது. கேள்வி மட்டும்தான் பாத்ரூம் போட்டாங்க, வேற யாரும் கிடையாது. புனல் எடு புனல் வச்சுக்கிறியா? அது உள்ளதான் இருப்பாரு. 12 டம்ளர் தண்ணி போடுற டம்ளர். இது எத்தாச்சு இது தண்ணி எத்தனை போய்க்கிறாங்க இருக்கிறத ஊற்றிட்டு. 12 டம்ளர் அதுல இருக்குதா? ஆமா இங்கதான் இது எங்கேயும் போல. என்ன பண்றான்? அதனால சுண்ணாம்பு போட்டு. சரி நல்லா இருந்துச்சுன்னா நானே சுத்தம் பண்ணி. சரி இல்ல வேணாங்க. ஐயோ எப்பா சாமி நான் அப்படிலாம் ஏங்க நீங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஏங்க செருப்பு போட்டு க்ளீன் பண்ணாம இருக்கீங்கன்னு தெரியுங்க. அதெல்லாம் போய் நீங்க க்ளீன் பண்ண சொல்லுவேன். நான் மனசாட்சி நெருங்க. நானும் மனசு தாங்க. பத்தியாவனுங்க எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாரு அவரு. தண்ணி ஊற்றி கழுவுனான்னு சொல்றேன். ஒரு பட்டை கழுவுங்க அந்த பசங்க வேலை. அந்த பசங்க வேலை. தண்ணி ஊத்துறாங்க பாரு தண்ணி ஊத்துறாங்களா? அதான் சொல்றான். கழுவிட்டாங்க பண்ற வேலை தான். கழுவிட்டாங்க பாரு. இன்னொரு குடம் எடுத்துன்னு வந்துருங்க தலைவா. தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் தேவை நல்லா கிளீனாக கேவியா கிளீனாக வச்சுக்கணும். அதுக்கு மேலே இட தண்ணி தண்ணி ஊற்றி கழுவிட்டாங்க பாரு. சுத்தமாக வச்சுக்கோன்னா அதுக்கு மேலே வாரம் க்ளீன் பண்ண முடியாது. அதான் சொல்றேன். நீ எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு கொசு வராது, எறும்பு வராது. அங்க தண்ணி பாட்டில் இருந்த பையில எடுத்துட்டு எல்லாமே இருக்குது. இங்கே தான் இருக்குது. அது எத்தனை எங்கன்னா போய் என்ன இதுவா பண்ண போறாங்க? வீடு கட்ட போறாங்களா என்ன? எத்தாச்சு அந்த எறும்புக்கெல்லாம் போட்டு போவாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு போவாங்க. எறும்புலாம் வராது இதுக்கு மேல. நீ சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு மேல வச்சுப்பியா? திறக்காத. கண்ணாடிக்காரர்கிட்ட உப்பு பை 2 வாங்கியாந்து கூட. உப்பு பை எதுக்கு? கீழே போடுறதுக்குப்பா. கீழே போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. கீழே போடுறதுக்கு பை எதுனா இருக்குதா? அப்படியே தவிர இதில் மேலே விடா. அப்படியே ரவுண்டாக ஊற்றினோட கண்ணாடிக்காரன் கல்ல குமாரி கல்ல இருக்கும். ஊற்று எப்பறம் வருது பாருப்பா. வேணாண்டா பார்த்து சின்னதுரா ககுபரா. கண்ணாடிக்காரன் தண்ணின்னு கேட்டா ஒரு பை என்ன வருதுன்னு கேட்டா 10 ரூபாய் சொல்லுவாங்க. தண்ணி ஒரு கூட அப்படியே எடுத்துன்னு டீக்கல் அப்படியே எடுத்துங்க. ஒரே பெனால் இங்கே வருதா பாரு. தண்ணி கொஞ்சம் வருது. தண்ணி வருதுங்களா? பாட்டி எத்தனும் தராங்களா அவங்க அப்புறமா? சரியா? இல்லை நான் நாளைக்கு வரும்போது எத்தனை வரேன். இல்லை
இல்லம்மா நீ கண்ணாடிக்காரி கடையில வாங்கிட்டு வந்து பாட்டி கொடுப்பா. கண்ணாடிக்கார கடைலாம் பஜார் தாண்டிக்குது பாட்டி. என்கிட்ட வண்டி கூட கிடையாது, கார் விட்டு போயிட்டான். இங்க தாங்கிது கடை. 2 வீலர் கூட கிடையாது பாட்டி. இந்த ராஜா கடைக்கும் பக்கத்துல, ராஜா கடைக்கும் பக்கத்துல இருக்கிற நீ சொல்றதெல்லாம் எங்க கடை. இருக்குது தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட் தாண்டி சொல்ற. நம்ம பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குது? நான் சொல்றது இங்க எங்க ஜோதி மார்க்கெட் தாண்டியா? ஜோதி மார்க்கெட் அந்த தான் இருக்குது. ஜோதி மார்க்கெட் எங்க தெரியுமா? பஜார்ல இருக்குது. ஏமா சராப் கடை இருக்கிற இடத்துல தானே கடை வச்சுக்கிறாங்க அவங்க. கிளீன் ஆயிடுச்சு பாரு இடம் இப்ப. ஆனா ஒரே ஒரு குப்பை கூட போடக்கூடாது மேல நீங்க. என்ன எங்க கேக்குது குப்பை? நீ தான் அந்த துணி பையெல்லாம் குப்பை மாதிரி வச்சுக்கிறத பாரு எப்படி இருக்குது. அப்படியே குப்பை மாதிரி கூச்சி வச்சுக்கிற. சாப்பாடுலாம் காலியா? ஜாக்கெட் சின்னதாக்குதா? அது பிடிக்கல. சின்னதாக்குது. பசங்க போடுறது. நீ பசங்க தானா? பசங்க மாதிரி தான் இருக்கிற நீ. ரொம்ப சுற்றளவு சரியில்லை பண்றான். சரி சரி மாத்தின்னு வர சொல்றேன். மீரா வீட்டுக்கு போனா என் ஜாக்கெட்டுங்க நிறைய கிடக்குது அங்கே. யார் வீட்டுக்கா? அவன் தட்சிணாமூர்த்தி வீட்டுல கிடக்குதுப்பா என் துணி மணிக்கலாம். என் துணி எல்லாம் அவன் வீட்டுல இருக்குதுன்றான். குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க டீக்கல்ல இருந்து. அந்த மூலையில வச்சிருங்க. இன்னும் இந்த இடத்துலயே வைப்பா தண்ணி போடும். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்பு போட்டு வச்சுக்கலாம். இப்படி வச்சிரு ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்பு போட்டு வச்சுக்கலாம். ப்ளீச்சிங் பவுடர் பெனா எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். கைவியா தட்டு அழுக்காக்கிது. கைவியா கையில வச்சுக்கிறியா பிளாஸ்டிக் தட்டு? இதுவா ஒன்னும் இல்ல. தண்ணி மேல மூணு என்ன ஆகுது? இந்த கொட்டில தண்ணி எருமான போடு. அது மேல மூணு இருக்காங்க. எறும்புலாம் இருக்குதுல்ல அதுல போடு. சுத்தி அப்படியே அந்த சைடுல ஃபுல்லா போட்டுடும். யாரு போன வாங்கிட்டு போடு அந்த லாஸ்ட் வீடிங் போடு. ப்ளீச்சிங் பவுடர் போட செத்துருல எறும்புலாம். நீட்டுக்கு போட்டு விடுங்க. நீட்டா பனாயில் ஊத்து. பனாயில் காமிட்டா. டிவியா பனாயெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணுறோம். பார்த்து பத்திரமா ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோ. தண்ணி மின்ன மாதிரி ஒரு குடம் எடுத்து அங்க வச்சிடுங்க. தண்ணி சரி 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 பார்த்து மேலே பார்த்துருவோம். டிவி மூஞ்சில கொஞ்சம் அடி பனாயில், அப்பதான் கொஞ்சம் தெளிவாகும். வச்சுட்டுமா? அட கம்பெனி விளையாட்டாக்கிட்டு குழந்தை விளையாட்டு ஆம்பளை மரியாதைக்கு விளையாட்டுக்கு பேசுறாங்க. ஒரு அட்டை பாக்ஸ் ஒன்று எத்தணும். வேஸ்ட் அட்டை பாக்ஸ் எத்தணும். 2 பாக்ஸ் எத்தணும் வேஸ்ட். ஆமா ஆமா எறும்புல செத்துரும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டா. அந்த இன்னொரு பெனாயில் காசு செலவுனா கூட பரவாயில்ல. இந்த வாயை திறக்கணும் டக 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 ஊத்தி விட்டுறியா? நான் தான் ஒண்ணு சாப்பிடல, வேற யாரும் சாப்பிடல.
என்கிட்டே வந்து போராடு. என்ன பண்றது? போராட்டமா தான் இது உங்ககிட்ட வந்தா எனக்கு. யாரு என்கிட்ட வந்து போராட்டம் பண்றீங்க? தலையெழுத்தாச்சே. பண்ணா. அது அந்தாண்ட அப்படியே விட்டுடலாம். பெரிய பாக்ஸ் இல்லையா? இந்த மாதிரி பை என்ன அதே பிச்சு இது பண்ண. எல்லா கவுசில இருக்கிற பையெல்லாம் என்கிட்ட அங்க போறதுக்கு அலையிற. நான் கண்ணாடிக்காரி கடையை சொல்றேன், 2 பை வாங்கிவாப்பா, பெரிய பையா 10 ரூபாய் சொல்லுவாங்கன்ற. அது கேட்கலாம். எல்லா கவுசிக்குள்ள தனித்தனியா பிரிச்சு அது கேள்வி கவுசிக்குள்ள எங்க போட்டு அது போட 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 போடுறாரு. ஃபுல்லா ப்ளீச்சிங் பவுடர் போடுறாரு பாரு. வாங்க 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 வராங்க வராங்க. ரொம்ப நன்றி. பாட்டி இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். பாட்டி தான் சாவித்திரி பாட்டி. நண்பா இங்கேயே கொஞ்சம் போடுற நண்பாவா. ராத்திரிமா சுந்தரமிச்சையா நல்லா இருக்காரம்மா? கேளுங்களா பாட்டியா? யாரோ மூட்டுக்காரங்க சொந்தக்காரங்க வந்துக்கிறாங்க. சுந்தரமிச்சையா நல்லா இருக்காங்களா? விருந்தாபுரத்துலேருந்து வந்துக்கிறாங்க. திருவாரூர்லேருந்து வந்திருக்கோம். திருவாரூர்லேருந்து சுந்தரமூர்த்தி வீட்டுலேருந்து கூட்டு பக்கத்து வீட்டுலேருந்து வந்துக்கிறாங்க. ஆமா. என்ன வியாபாரம் பண்ற? என்ன வியாபாரம் பண்றேன்னு கேக்குது. வலையில வியாபாரம் பண்றேன். தெரிஞ்சாலு பாக்கமா? எங்க ஊருக்கு தான் வந்துடலாம் சாமிக்கிட்டு. அதுக்கும் பண வசதி வேணும். அதுக்கு தான் கம்முனுக்கு எங்க அப்பா இந்த ஊருக்கு வந்துட்டாரு. கொடுங்க சுத்தம் பண்ணுங்க. நீங்களே கொடுங்க சாமி. இல்ல நீங்க கொடுங்க நீங்களே கொடுங்க. ஒரு ரூபாய் சரி கொடுங்க கொடுங்க. சாப்பிட்டீங்களா பாட்டி? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? கொடுங்க 100 ரூபாய் கொடுங்க. நான் அவங்க கொடுத்துட்டு தான் போவேன். கொடுங்க. சரி அடிக்கடி பார்ப்போம். நம்மவா நல்லா பண்றியா? அந்த பெனாயில் ஒண்ணு வாயில ஊத்தி விட்டுலாம்னா என்னைக்குதான் என்கிட்ட தான் வருவ நீ நீங்க இது எந்த பாசமா பேசுற. எம்மா தான் செஞ்சாலும் இதுக்கெல்லாம் நல்லது கிடையாது. பாரு இந்த பேப்பர் வாய் உள்ளே விட்டு டம்மு டம்னு அடிச்சிருவேன். பொடி பொடி பாட்டி இந்த பக்கம் போடு. இந்த மூலையும் போடு. பொடி வேணாம், ஒண்ணு வேணாம். அப்புறம் என்ன வேணும் போனுங்க? எதுவும் வேணாம். என்ன வேணும் சொல்லு. என்ன வாங்கிட்டு வர போற? என்ன வேணும்? ஐயோ அது கேட்க இஞ்சி பக்கம் இருக்கு. நான் பஜாருக்கு போகணும். டீ கடை கையில அட்டை போட்டேன் பாரு. அட்டை போட்டேன் பாரு. அட்டை மேல உட்காரு. அது தேவையான மட்டும் அது இந்த பை மட்டும் தான் அது தேவை நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து போய் வைப்பா. இது வேலை அந்த வேலையை இருக்கு. எல்லாத்தையும் வச்சுருவாங்க. சிக்காதவங்கள நல்லவங்க செய்யறாங்க. பாட்டி மறுபடியும் பாட்டி சேர்த்து நீங்க செய்யறது இன்னும் எப்படி இருக்கா அதே மாதிரி வைப்பா. அதே மாதிரி தான் வைப்பாங்க. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க மாட்டேன்ற. கத்துக்கினே இருக்கிற உனக்காக அம்மா கஷ்டப்பட்டு செய்யறோம் பாரு. நாங்க கட்டு ஆண்டுக்கு வேணாங்கிற அந்த 2 பெட்ஷீட் அப்படி வச்சிருக்கேன். இருங்க ஃபர்ஸ்ட் இந்த கை ஒதுங்க. அப்படி அப்படி ஓரமா போடுறேன். ஓரமா போடுறேன். ஃபர்ஸ்ட் அது உள்ள ஏன்னா பூராங்கிறாங்க தான் பாருங்க. பாம்புக்கும் இருக்கான்னு பாருங்க. விட்டுதான் நான் கழுவணுமா? இதை கழுவணும். இப்போ உதறாங்க பாரு. நல்லா உதறு நண்பா. அதே டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குது. அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்துவாங்க. டூவீலர் இருந்தால் கூட ஒரு டார்போ வேணும். என்னடா பண்ணுறது? நாளைக்கு ஒரு டார்போ வாங்கி தட்டுமா? போட்டுப்பா. இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த பை வச்சுருப்பா. நான் கையில் கொடுங்க. செய்வியா?
அப்படியே அந்த வழியா அங்க ஒரு மாப்பிள்ளை அந்த இடத்துலயே வையப்பா. அந்த இடத்துல போய் வை. மாப்பிள்ளை வச்சுக்கணும் எப்படி இருக்கோ அதே மாதிரி வையா. நண்பா 2 வீலர் வச்சிருக்கீங்களா? வாங்க சரிங்க ஐயா நண்பா. சரிங்க ஒரு நிமிஷம் திடீர் ஒரு நிமிஷம் தரேன். இந்த தாடு பையன் இந்த பெட்ஷீட் மட்டும் ஒன்று வாங்கி வந்து தரீங்களா? ஏன்னா இப்போ போடுறது புதுசாக போட்டுக்கலாம் தான் 2 வீலரில் 2 வீலர் எடுத்து போயிட்டான் பையன் அவசரமாக போனான்னு சொல்லிட்டு போயிட்டான். தாடு பையன் வந்து டார் பை எதுக்கு? டார் பை போய் தூக்க முடியுமா போக முடியுமா? அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் கேள்வி. அதெல்லாம் தூக்க முடியாதுப்பா டார் பைலாம். சரி சரி பெட்ஷீட் மட்டும் வாங்கி சொல்கிறேன். எதுவும் வேணாம் போங்கப்பா. ஏப்பா உப்பு பண்ணிட்டா வாங்கிட்டு வா இல்லைன்னா போங்கப்பா. எதுவும் வேணாம்பா. ஒருத்தர் மட்டும் போட்டா நண்பா நீ வாயா கொஞ்சம். என்ன நான் வச்சிருந்த இதுலாம் தட்டு கொம்பலாம் வச்சுருங்க. ஏம்பா இது பாட்டியே கொம்பு பாட்டியே நான் வச்சிருந்தேன் அந்த இது பையெல்லாம் அங்கே இருக்குது அங்கே தான் நிற்கலாம். தட்டு தட்டு அங்கேயே வச்சிருக்கேன். அந்த மூட்டை உள்ள வச்சிருமா. அந்த மூட்டையை தூக்கிட்டு உள்ள வை கிடக்கும். மூட்டைக்கு இறக்கி வச்சிரு. அந்த தட்டு சின்னம்லாம் அந்த மூட்டையை நண்பா இதெல்லாம் தூக்கி போட்டுரு. உள்ள வச்சா கிடக்கும். மணல் எடுத்து வச்சிருங்க. தண்ணி ஊத்து பாட்டி. மணல் மட்டும் அந்த குடத்திலே போட்டுருங்க. எறும்பு வந்து எறும்பு வந்து இது போட்டு மியூசிக் போட்டு போட்டோம். செத்துருவேன் நான் இருக்கேன். அதான் செத்துச்சா அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து செத்துறாரு. உட்காரு போ வத்துக்கு உட்காந்து போ. சரியா? டீ வாங்கி வரதுக்கு பண்ணாத. டீ வாங்கின்னு வருவாங்க. நீ உட்காந்தா தானே வரும். தண்ணி ஊற்றி கழுவினாங்களா இல்லையா? தண்ணி ஊற்றி கழுவினாங்க. நீ பாத்தியா இல்லையா? இந்த டீ வாங்கிக்கோ. இன்னொரு டீ வேணுமா? இன்னொரு 15 டீ கொடுத்தாலும் குடிப்பாங்க. டீ நிறைய சாப்பிட்டோம். எம்மா சூடா இருந்தாலும் அப்படியே கப்பு வாய்க்குள்ள போயிடும். அந்த ப்ளீச்சிங் பவுடரு கொஞ்சம் கூட அந்த டீல ஊத்தி கொடுக்கலாம். என்னது ப்ளீச்சிங் பவுடர் இல்ல சும்மா சொல்றான். என்ன சொல்றேன்னு தெரியல. ஒண்ணும் சொல்லல. பத்தாத. அவ்வளவு சூடா குடிக்கிறாங்க. ஆமா அவ்வளவு சூடா குடிக்கிறாங்க. எம்மா கூட ஆனாலும் குடிக்கும். பாரு மலை சுத்த போனவங்க கிளீன் பண்றத பார்த்துட்டு நின்று உனக்கு டீ வாங்கி தராங்க. பாட்டிக்கு எத்தனை வயசு? நான் என்ன பாவம் பண்ணணும்? நானா கூப்பிட்டேன். அந்த தலைமையில ஊத்திடுவேன். ஒரு வாட்டி கத்தனா கத்தனே சுட சுட டீ தலைமையில ஊத்திடுவேன். நீ ஒரு பாவம் செய்யல. சத்தமே போடக்கூடாது. நீ கத்தனா இந்த மாதிரி கொதிக்குது பட்டி அது ப்ரௌன் கலர் ஆயிடும் முடி. நீங்க பொறுமையா பேசுனே நம்மள அடிச்சிடும். கடலூர் போயிட்டு சிதம்பரம் போயிட்டு இங்க வந்துட்டோம். திருவண்ணாமலை வந்துட்டோம். பரவாயில்ல. என்ன ஏங்க பார்க்க போறீங்க? கடவுளா அண்ணாமலையார் அங்க இருக்கிறாரு பாருங்க. போய் பாருங்க. கடவுளுக்கு அடுத்தபடி நீங்க வந்து செய்வீங்கன்னா அது வந்து பெரிய சாதனை. தூங்கவே இல்லை அன்னைக்கு. நீங்க பேசுறீங்களா? பரவாயில்ல. சரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. மலையோட பேசுனீங்களா நீங்க? எனக்கு அப்படியே அழுவ. உங்க சேனல்ல வந்து நாங்க மறக்காம சரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா. செய்யணும். உங்களுக்கு மணியில நீங்க எப்படியே பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆமா 2 சேனலுமே தான். திருவாரூர் தானே. அவன் ரொம்ப சுத்தமாக போகல. அந்த பேங்க்ல ஆள் இல்லைங்கம்மா. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் வேறு ஸ்டக் ஆகுது. ஆள் இல்லை. ரொம்ப சரி பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. நல்லா பண்ணுங்க. உங்க சேவை ரொம்ப நன்றிம்மா. தம்பி விட்டு வந்துட்டியாடா? அந்த சேவைக்கு நம்மளும் கொஞ்சம் வந்து செய்யணும். சரி சரி.
நம்ம டீ வாங்கி கொடுக்குறோமே அம்மா இடத்த கிளீன் பண்றோமே என்ன சொல்லுவேன் நானா உன்னை கேட்டேன் நானா உன்னை கூப்பிட்டேன் நான் என்ன பாவம் பண்ணி தொலைச்சனும் இந்த கிட்ட வந்து மாட்டிக்கணும் இந்த டீ அங்க வச்சிருக்கேன் மாஸ்க் போட்டுங்கம்மா கீழே வைங்கம்மா கீழே வைங்க வாழ்வுதான் உனக்கு போ போயிட்டு வரோம் சரி போ அது எல்லாம் தெரியும் சும்மா உங்களையும் என்னை ஏமாத்திட்டு உட்காந்து இருக்கான் கண்ணு தெரியுது எல்லாம் தெரியுது அவன் எல்லாமே தெரியுது நடிப்பு சாவித்திரி நடிப்பு நான் தான் கிடைச்சேன் வேற யாரும் கிடைக்கல உன்ன மாதிரியா என் உயிரை வாங்குறது என் உயிரை தான் சரி வாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் போறீங்களா ஆமா நாளைக்கு கிடையாது இன்னைக்கு தான் சரி சரி போறோம் வாங்க ஐயா சாமி இன்னொரு டீ குடிப்பா இதான போயிட்டாரு ஆயிரத்துக்கு பஜார் போனோம் அது பத்தியா குப்பை ஃபர்ஸ்ட் ஆள் நீ தான் போடுறதுங்க அம்மா கிளீன் பண்ணி குப்பைக்கு போடுறாங்க பக்கத்துல டீ கத்திரு ஏன் இங்க கீழே வைக்கிறா நீ குடிச்சிட்டு எனக்கு வேணா சாமி ஐயா டீ குடிச்சா நான் சாப்பிட முடியாது இந்த எப்படி நான் தான் போட்டு பரவாயில்ல குடி டேய் ஏன்டா உட்கார்றா எவ்வளோ கிளீனாக சுத்தம் பண்ணிக்குது கேள்விய கிளீனாக இந்த இடத்த வச்சுக்கணும் புரியுதா பக்கத்தில் பாத்ரூம் கித்ரூம் போய்க்கணும் அமங்கலம் பண்ணக்கூடாது சரி எறும்பு வரத்துக்கு எறும்பு மருந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் அடிச்சுக்குது பாத்ரூம் போறன்ற பேர்ல உட்காந்து அமகலம் பண்ணி இருந்தா நாளைக்கெல்லாம் கிளீன் பண்ண முடியாது பத்தியா ரெண்டாவது குப்பை போடுறேன் என்னப்பா கப்பி அடிச்சு கீழே போடாத எங்க போடுவாங்க பாரு இப்ப அப்ப குப்பை சேகத்து பூரா நீ தான் இங்க பாட்டி இன்னும் நோந்து உட்காரு இன்னும் தள்ளி உட்காரு பேப்பர்லாம் போட்டு பாரு இன்னும் தள்ளி உட்காரு இது பாரு கை வை ரொம்ப அது கீழே இருக்கு பாரு பாட்டி சானிடைசர் ஒன்று வாங்கினோம் டிவியை பாரு பேப்பர்லாம் நனிட்டு பாரு எப்படி இது பாரு இடம் இது பாரு அது கேக்குது பாரு கொட்டுக்கு
அந்த பெட்ஷீட்லாம் அழுக்காகுது பாட்டி, அதை மூடி விடுற நீ. அதுக்கா இருந்தா நான் தண்ணி மூடிட்டு போய் என்னாக்குது? அது எனக்கு உபயோகப்படுமோ படாதோ எல்லாம் மக்கி போகுது. மக்கி போச்சு. அது உபயோகப்படுறதுக்கு என்ன நம்பிக்கை? உபயோகப்பட்டா பார்க்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கட்டாக்க வேண்டிக்கிட்டோம். அங்கெல்லாம் கை வைக்காத, ப்ளீச்சிங் போடுறாங்க. கை கழுவு, கை கழுவு, அந்த கிரகத்தை கழுவு. ஒன்னும் இல்லப்பா, இந்த லட்டு வைக்கிறதுக்கு பார்த்தேன். பாட்டி அது ப்ளீச்சிங் பவுடர் பாட்டி, கை கழுவு பாட்டிய. ஒன்னும் கழுவிட்டேன்பா, சும்மா கை கழுவு விட்டேன். தண்ணி பாட்டில் எங்க வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. எங்கடா அந்த பாட்டில? தண்ணி பாட்டில்ப்பா இருக்கு நில்ல எடுத்துட்டு எங்க வச்சிட்டா? வரா எடுத்துட்டு வரா. இருக்கு இரும்புக்குது, பூராங்குது, கடாயில் ஊற்றி கிளீன் பண்ணியாச்சு. சரி தண்ணி பாட்டில் இரு. மூட்டை எங்க வச்சா? மூட்டை எடுத்து வைப்பாங்க, கிளீன் பண்ணிட்டாங்க, மேல வச்சுக்கிறாங்க, எடுத்து வைப்பாங்க. இரு, அந்த மூட்டை இல்லைன்னா இங்கே அப்படியா? துணிங்க தான் இருக்கும். அது ஊறப்பட்ட படைங்க இருக்குது அது உள்ள. அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறா? அரிசி காய வைக்கிறதுக்கு தான் அவன் தஸ்தான் மூட்டை நினச்சின்னுக்கிறா. அவன் அந்த அவளை அமிச்சா பரவாயில்ல, வாசி பொண்டாட்டிய அமிச்சா பரவாயில்ல. அவ வந்து இது வாட்டர் கன் எத்தனை கை கழுவிக்கும். இந்த வாட்டர் கன் எத்தனை வராங்க, கை மட்டும் கழுவிக்கும். அந்த வாட்டர் கன் கை கழுவிக்கும். இந்த என்னத்துக்கு கை ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்குது. எங்க ஒரு பையன் இருந்துச்சு பாட்டிக்குது. பை எடுத்து கொடுப்பா அதுக்கிட்ட. பாட்டில் பை தண்ணியோட வச்சிருந்தேன். இந்த பைய வாட்டர் கன் கையில கூடாது, கையில இல்லப்பா பையோட வச்சிருந்தா. அந்த பைய எடுத்து கொடுப்பா, உயிரை விட்டுரும் கேள்வி. இதாயா தொட்டு இது பண்ணு. பைய இது பையாயிட்டு மூட்டை ஆட்டுங்கிட்டு. மூட்டை தானே கேட்டா? துணி மூட்டை. பைய காட்டினப்பா. அதுல பைய எனக்கு பாருப்பா. பைய காட்டினப்பா. எது எடு பைய என்ன? நான் வச்சிருந்த பையில. என்ன வச்சிருந்த? ஏறி வச்சிருந்த அந்த பையன் வேற டிஃபன் பாக்ஸ் வீழ்ச்சி ஏதோ ஒரு இது வச்சு ஒரு பை எடுத்து வைங்க. எங்க அது? அது உள்ள இருக்க பாரு. இந்த மூட்டை இல்ல, இந்த பக்கமே வைங்கப்பா. இந்த பக்கம் வேணாம். ஒரே ஈரமாகுது இந்த மூட்டை, ஒரே ஈரமாகுது. அது அந்த பெட்ல வச்சாங்கல்ல, அந்த பை இருக்கா பாரு. பை எடுத்து கூட புது புது துணிலாம் வச்சுக்கிதுடா கேவியா. பை வேற என்ன இருக்குது பாருங்க. இல்லம்மா இந்த பை கேட்டப்பா, தண்ணி பைய. தண்ணி பைப்பா. தண்ணி பைனா? தண்ணி நான் பாட்டில் அதில் இருந்தது. பாட்டில் தண்ணி பாட்டில் எடுத்து கொடுப்பா. இது உள்ள பைய கேட்டா பாட்டில காட்டுற பையப்பா. இது இந்த பாட்டி அம்மா துணி வச்சுக்கிறேன். என்ன பாட்டி அது? கவர் உள்ள வச்சிருந்தது மூட்டை. இது அது என்ன? அந்த துணினா போட வேண்டியதானே? கவர் தான் காணுமே. எங்க போட்டீங்க கவர? என்ன கவரு? இதெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். இந்த கவர் எத்தனை வராங்க? கபுசில் இருக்கிற பாட்டிலாம் என்கிட்ட கொண்டாந்து காட்டுறீங்க. பாட்டி வச்சுருந்தா இல்லையா? பாட்டி வச்சுருந்தா அவங்க வச்சுருந்தானே கொட்டி பாரு. ஹலோ
1 மணி நேரம் இங்கே போயிடுச்சு. எம்மா நேரமா கட்டிங் காட்டுக்கிற பாரு. இது வைக்கிறதுக்கு பைய கவர் இல்லையே. கவர் எங்க எடுத்து வச்சுட்டாங்க? கவர் எங்கப்பா வச்சுட்டீங்க? வராங்கம்மா. கம்மி ரேட்ல இருக்குப்பா. எங்க ஊங்குறாரு? எதாக்குது? அதான் கவரு. என்னப்பா கவரு? அதான் கவரு. எந்த இடத்துல இருக்குறீங்க? எந்த இடத்துல இருக்குறீங்க? என்னடா? குடிக்கு வாட்டர் எடுக்கலாம். அம்மா 2 பையன் ஒன்றுதான் இருக்கு. அம்மா உள்ள போட்டு நிறைய இருந்துச்சு. அது என்னப்பா வாசன் தெரிஞ்சுன்னு ஓடரு அதெல்லாம் வாங்க வச்சுங்களா? குடிக்கு வாட்டருக்கு எதுக்குல வாசன் தெரிஞ்சிருக்கு. அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்னொரு அருமையாக ட்ரஸ்ட்டுக்காரங்க இருக்குங்க. வாசன் தெரிஞ்சு ஸ்டார்ட்டை வாங்கிட்டீங்களா? எத்தனை மீட்டர் வாங்கிக்கிறீங்களா? சரி ஓகே புரியல. சரி 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 நீங்கள் இது மட்டும் வாங்குங்க. அந்த வாசன் டெக்ஸ்டைல்ஸில் பெட்ஷீட் மட்டும் வாங்குங்க. முடிப்பி ஹோட்டலுக்கு எதிரிலே அந்த பழக்கடைக்கு எதிரிலே முடிப்பு ஹோட்டலுக்குதா? முடிப்பு ஹோட்டலுக்கு எதிரில் பழக்கடைக்குதா? பழக்கடைக்கு பக்கத்துலேயே வாசன் 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 துணிக்கடை. ஹலோ ஆட்டோ ஓட்டா என்னடா மீன் டப்பு டப்புன்னு வந்துச்சா கவரு? இது போட்டு வச்ச வழி தெரியல. கவரம் 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 உயிரை எடுக்குது கேள்வி. கேள்வியா அதுல என்ன துணிக்குதா பாரு கேள்வி. எடுத்து கட்டு கேள்வி. 2 பையன் இருந்துச்சு பாத்து மாதிரி. அதை ஜாக்கெட் இருக்குது பாரு உள்ள. புடவையோ ஜாக்கெட் உள்ள இருக்குது பாரு. உள்ள இருக்குது பாரு. ஆமா ஏடா இது துண்டு புடவை பர்ஸு எல்லாமே இருக்குது பாரு பட்டியா. இன்னொரு பை 2 பை வச்சிருந்தேன். அந்த பக்கத்துல ஒரு பைக்குது. முன்னாடி முன்னாடி இருக்குது பாரு. முன்னாடி ஒட்டுதாங்கிட்டு ஏம்பா ஒண்ணுதாங்கிட்டுப்பா. தரம் ப்ரோ தரம் தரம். மகளம் பேர் கேள்வி. நானா உன்னை தேடின்னு வரேன். நீ தான் என்னை தேடின்னு வந்து உயிரை வாங்குற. ஏன்னா அந்த அளவு உயிர் இம்சை பண்ற நீ. நான் ஒன்னும் யாரையும் இம்சை பண்ணல. என்னதான் பழிக்க விட மாட்டேங்குது. என்ன பழிக்கிறீங்க நீங்க? பசிக்குதுன்னும் போது மட்டும் எதா சாப்பாடு எடுத்துனா பசிக்குது பசிக்குதுன்றா. ஏம்மா 2 இருந்துச்சு பாத்து மாதிரியே. ஏம்மா 2 பை வச்சிருந்தேன். ஒண்ணுதான் இருக்கு பாட்டியே. ஐயோ 2 இருந்துச்சுப்பா. ஒண்ணுதான் இருந்துச்சு. நான் என்னத்த பண்றது? பாட்டியா என்ன இந்த தண்ணி பாட்டில் புது பாட்டில் வச்சுக்கோந்தா. எனக்கு என்னத்துக்கு அப்பப்போ பாட்டில் நான் வச்சுங்கிற அந்த பாட்டில் பூரா பூந்துச்சு பாட்டில். நான் பையோட கொண்டாந்து கூட அந்த பாட்டில் கையில வச்சுக்கிறியா? அப்புறம் என்ன இந்த பாட்டில் இல்ல. மூடி திறந்து விடுற. பிடி பிடி. ஏன் மூடி திறகுற? அப்புறம் எப்படி பிடிப்பா? குடிக்கிறதுக்கா நான் கேட்டேன். குளிக்கிறதுக்கு காட்டியா? பைய வச்சிருந்தேன்னாப்பா. பெரிய பைய பாட்டில் பைய. சரி வை வை சொல்லு. எந்த பைய? பாட்டில் வச்சிருந்த பைய இங்க வச்சுப்பா. ஏமா இந்த பைய வச்சிருந்துச்சு பாட்டியா? சரி சரி. வாட்டர் பாட்டில் இருக்கா பாரு. வாட்டர் பாட்டிலுக்கு தான் பண்றான். பாத்து டேய் டேய் கை இல்ல நான் வாட்டர் பாட்டில் காலி தான் சார். மறைச்சு வை தட்ட. ரெண்டு பை வச்சிருந்தமா. ஏய் கௌதம் போயிரு.
ஆயா ஆ? என்னங்க டீ என்னத்த பண்றது? இப்பதான் குடிச்சிட்டு 3 டீ குடிச்சிச்சு இப்ப. இல்ல. டீ ஆமா, சாப்பாடு கூட இருக்கும். இந்தாயா சாப்பாடு வாங்கிக்கலாம் போய். அதை வாங்கிக்கிறோம். ஏம்பா, இங்க பாரு, அதுக்குள்ள இந்த ஆயா இந்த டீ இந்தா எங்க கீழே வை. இந்த அது கீழே வையா. அதை வைக்கிறேன் பாரு. எந்த இடத்துல வச்சியோ? அதை வச்சுக்கிறேன் பாரு. அதான் டீயா குடிச்சிட்டு இருந்தா என்ன வருது? நான் தான் வாங்கிட்டு சொன்னேன், அவரு வாங்கிட்டு வராரு. சாப்பாடு வாங்கி சாப்பாடு. இப்பதான் க்ளீன் பண்ணோம், ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு. இங்க பாருங்க, மனையில் வாசனை வருது. வெங்காயம் ப்ளீச்சிங் பவுடரு எல்லாம் போட்டு சுத்தமா க்ளீன் பண்ணோம். அதுக்குள்ளே பாரு இந்த கேவி இதுக்குள்ள குப்பை ஆக்கிடுச்சு. டீ ஒன்று வாங்கி 10 ரூபா சில்லறை தான் கொடுறா சார். பாட்டி கேவி மினரல் வாட்டர் பாட்டி, அது கை வராதுல. அதான் போப்பா, குப்பை. என்கிட்ட 2 இது இருந்தது காரணம். ஒன்னே ஒண்ணுக்கிட்டு கவரு 2 கவர்ல துணிமணியோ என்னன்னா கவர்ல கக்கூஸ் போய் வச்சிருந்த நீ. ககுச்சு பையன் இல்ல, ஒண்ணும் இல்லப்பா. துணி பையங்க தான்பா கவர்ல போட்டு. டெய்லி பார்த்துட்டு வீடியோ. ரொம்ப முடியாம இருக்கிறாங்க இல்லையாடா? இல்ல நம்ம முடியாதவங்க மட்டும் தான் செய்யறோம். அதனாலதான் இந்த பாட்டி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் நானே பார்ப்பேன். அடி நம்மள பாக்கியா டாக்டர் நம்ம பழக்கமானவர். அவர்கிட்ட போனா சாமியாருங்களுக்கு கூட்டு போனா 100 ரூபா தான் பீஸ் ஏன்டா வாங்குவாரு. அப்படியே பார்த்து வந்துக்கிட்டாங்க. சரி நம்மளால முடிஞ்சிடுச்சு. சரி பண்ணுங்க. எல்லாருமே ஒரு தொண்டு செய்ய தான் வந்துக்கிறோம். வெளி உலகம் தான் வந்து நம்ம தொண்டு செய்யறவங்கள இவங்க என்னத்துக்கு காரணம் இல்லாம போய் தொண்டு செய்யறாங்களான்னு பாக்குறான். பைத்தியக்கார பசங்க அவங்களும் செய்ய மாட்டானுங்க. அடுத்தவரையும் வந்து அடுத்தவரையும் கூட்டி சேர் பண்ணுவானுங்க. இந்த இடத்துல யாரா நிக்க முடியுமா? இந்த இடத்துல வந்து அவங்க பார்த்தவங்க தெரியும். சும்மானா கமெண்ட் போட்டு போயிடுவானுங்க. ஒரு கவர் பை காணும்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கவர் பை சாவித்திரியின் கவர் பை காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? எல்லாம் யார் எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. யாரும் எடுத்து வச்சிடல, அது பூரா பாத்ரூம் போய் வச்சிருந்தேன். ஆனா போப்பா, எனக்கு தெரியும் 2 கவர்ல இருந்துட்டு எல்லாமே பூரா பாத்ரூம் போய் வச்சுக்கிற பாட்டி. நீ என்ன பாட்டி பண்ணுவோம்? கவர் பை கேட்டியா? ஐயோ, நான் வச்சிருந்தது மூட்டை துணிங்க மூட்டிங்க. நீ வச்சிருந்த கவர் பை தான் அது. பாரு, டீ வச்சுட்டியா? கொஞ்சம் போது அலையறா. அம்மா தாய், எனக்கு பசி எடுக்குது, மண்டை காயுது எனக்கு. என் பையன் அங்கங்க போகுது. நீ சுத்தம் பண்றதும் போதும், என் உயிரை வாங்கறதும் போதும். எங்க ஏம்பா தண்ணி பாட்டி பையன் எங்கப்பா? 2 பையன் 2 பைப்பா. கட்ட பையா தருவாங்க. என்னது பையப்பா? தருவாங்க பாட்டி. கவர் வாங்கி பாட்டி. கவர் என்னத்துக்கு எனக்கு? இந்த கவர் தான் நீ பக்கத்துல போட்டுருந்த. அட என்னடா இது? இந்த கவர் வச்சுக்கோ. அது பையப்பா. அப்ப தண்ணி பாட்டி போட்டு சாவடி இது பண்ற இதுகிட்ட எனக்கு தலைவலியா இருக்குது. அந்த ஒயிட் கலர் பையன் தான். அது இல்லடா, அது தண்ணி போட்டு வைக்கிறது சின்ன பையன். தண்ணி பாட்டிலுப்பா, பெரிய பையன். தண்ணி பை தான். அதுதான் உயிரை வாங்குறாடா அவ. எப்படி உயிரை வாங்குது பாரு. ஒரு மனுஷன் வந்து எம்மா நேரம் நின்று பிடி பாட்டி. பையா இந்த பை தானா? அதுதான் தண்ணி பாட்டிலாம் எடுத்து வெளில வச்சாச்சு. அதான் இப்போ கையில கொடுத்தமே. அதான் என்னடா இந்த பையன் காட்டுற? வேற என்ன பையன்? அது பாட்டிலுங்க வைக்கிற பைப்பா. நான் சொல்றது பாட்டில் வைக்கிற பைப்பா. இதுதான் பாட்டில் வச்சிருந்தேன்.
பாட்டில் வைக்கிற பைப்பா எந்த பையன் பாட்டிலுங்க வைப்பேன் பாட்டில் அந்த பைக்கு பாக்குறேன் அது அட்டக்கார் சந்தையில் வாங்கினது அந்த பைய அட்டக்கார் சந்தை பக்கம் வாங்கினது அந்த பைய அந்த பையன் தான் நினைக்கிறேன் அந்த கட்ட பையன் அது எப்படி தெரியுமா இருக்குது தப்பு சாக்குது வேணாம் பாட்டி அது வேணாம் அழுக்கா இருக்கு வேணாம் அது என்ன அழுக்காக்குது கஷ்டப்பட்டு கிளீன் பண்றோம் லப்ப 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 லப்பன்னு கத்தி கிடக்குறா கீஞ்சி போச்சு கீஞ்சி போச்சு மூஞ்சி மேல குத்துறாயிரும் உனக்கு பார்த்து அது அழுக்கா இருக்கு பாட்டி வேணாம் அது அதுக்கு அந்த கூட எனக்கு அந்த பையன் பையன் எத்தனை வர வை ஒண்ணு பிடிக்குது அந்த பையன் தான் பிடிக்குது அந்த பையன் தான் பிடிக்குதா போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பையன் தான் எனக்கு பிடிக்குது வச்சுக்கிற பாரு அந்த பையன் தான் அது இதுதான் லவ் பையா இதுல தான் வச்ச நீ பாட்டில் இது இல்லப்பா பெரிய பை நாளைக்கு கட்ட பை எத்தனை வர வரும்போது புது பை எத்தனை வர இது கிடையாதுப்பா புது பை எத்தனை வரேன் நானு இதுமே பேசக்கூடாது பாட்டிய ரொம்பலாம் அமங்கலம் பண்ணாத பாட்டி ஒருத்தங்களுக்கு பொறுமைக்கு அளவுக்கு இது பாட்டிய இந்த இடத்த கிளீன் பண்ணி காசு கொடுத்து இது பண்ணி உனக்கு எல்லாம் பண்ண லப்ப 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 லப்பன்னு கத்தாத பாட்டிய வெளியில பாக்குறவங்களுக்கு என்னவோ நீ என்னவோ ரொம்ப அப்படியே புனிதமான சித்தர்ன்றாங்க நீங்க என்னென்ன சித்திரவதை பண்றேன்னு எங்களுக்கு தான் தெரியும் நீங்க மட்டுமே உனக்கு 2000 ரூபாய்க்கு மேல செலவு புடித பெட்ஷீட் புது பெட்ஷீட் இது பெட்ஷீட் வேணாம் நான் பெட்ஷீட் போ எங்க எடுத்து வைக்கிறது போ பெட்ஷீட்லாம் வேணாம் அந்த தண்ணி இதுல மூடிக்கு ஆமா அது டார்ச்சர் பண்றா அது கேவி நான் பெட்ஷீட் ஆண்டா கூட வேற பெட்ஷீட் வேணாம் அதான் பைய வெச்சுங்க பாட்டி என்னத்த வெச்சுக்கோ என்னத்த வெச்சுக்கப்பா நான் வச்சிருந்த பையா இது ஆமா அதான் இது இல்ல சொல்லிக்கிட்டு இதுதான் நீ வச்சிருந்த பைய இல்ல இல்ல இதுதான் இது இல்லப்பா இதுதான் நீ வச்சிருந்த பையன்றான் இது இல்ல நீங்கடா இது என்ன பெருசாகிற மாதிரி இதுதான் வளர்ந்துச்சு கொஞ்சம் ஒரு அளவு வளர்ந்துச்சு இதுக்கு ஒரு ஓட்டை கேப் இருக்காது பாரு கேப் இது உள்ள வச்சுக்கோ பொருள் அது உள்ள பொருள் வச்சுக்கோ ஆமா தங்கமும் வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் வச்சிருந்த நீ பொருள் வச்சுக்கிறியா என்ன பாட்டி தர்ற என்னப்பா இது வேற பெருக்கிட்டு இது வேற எதுக்குப்பா என்ன தர்ற அதுல என் பெருக்கிட்டு தான் அப்ப அதான் பக்கத்துல இருந்து போறோம் பெட்ஷீட் இது விடு இதுல இல்ல 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 வச்சிருந்த பெருக்கிட்டு தான் இது நான் வச்சிருந்த பெருக்கிட்டு மாட்டாங்க அது அழுக்கா இருக்கு பாட்டி நாட்ட பண்றது அழுக்கு பார்த்தா முடியுமா நான் பைய வச்சிருந்தா காணும் உள்ளதான் இருக்கு பாரு எடு உள்ள கவர்ல போட்ட துணி உள்ளக்குது கவரு இது கவரு நான் பைய வச்சிருந்தா காணும்ன்றேன் சரி விட்டுரு ஆமா நம்ம இறங்க தான் தலைமையில ஏறி உட்காந்து போகுது ஏய் ஓடி வாங்க ஓடி நான் பேசுறேன்னா அதோட ஓடியே போயிடு கண்ணு முன்னாடி நிற்கவே கூடாது இன்னொரு வாட்டி கேள்வி எதனா நீ பேசினா அவ்வளோதான் நான் வந்து கேள்வி திட்டுறேன்னா போறேன்னா வரனா அது என்னுடைய இதுவே நீ வந்து தலையிடவே கூடாது இதெல்லாம் அதான் அது இந்த மாதிரி மூட்டைங்க 2 வச்சிருந்தப்பா அது மாதிரி 2 பெரிய போட்டி வச்சிருந்தாங்கல்ல ஐயோ அப்படிலாம் யாரும் எத்தும் போயிட மாட்டாங்க பாட்டி இந்த போய் யாருன்னா எத்தும் போவாங்களா சொத்தல அது சாவித்திரி
பையன் தான் என் பையா இருக்கும். அது பூரா கக்கூசா போய் தூக்கி கடைச்சிட்டாங்க அவங்க. ஐயோ வேணுமுண்டா இப்பெல்லாம் பண்றதா? கர்நாடகாருக்கு அதுலயும் ஒரு 2 பையன் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க. உப்பு பையன் இந்த பையன் என்னாலும் தூக்க முடியலப்பா, பெருசாக்குது. சரி 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 நீங்க அடுக்கலாம். செருப்பு மாலை போட்டுருந்தா கூட என்னடா செருப்பு உடம்பு எடுக்கலடா டே. ஏம்பா வேற கவரி கூட்டி போயிட்டு ரொம்ப அது விட்டுரு, அது நல்லா இருக்குது, அது விட்டுரு, அதை எடுத்துட்டேன். அது எடுத்து. என் கவரி எங்கன்னு தெரியல. நான் வச்சு இந்த கவரி எடுத்துக்கிட்டு எந்த கவரியோ காட்டுறீங்க. அந்த ஒத்தாள் பாய் வச்சிருந்தேன்னா அந்த இதெல்லாம் எடுத்துட்டீங்களா? 8 கடாச்சிட்டீங்களா? 8 கடாசி ஆச்சு. அதுல ஒரு ஒத்தாள் பாய் கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்காரங்க லாரியில இருக்கிறவங்க கொடுத்தது. கொடுப்பாங்க உனக்கு. உனக்குலாம் யாரும் என்ன தவிர இதுக்கு மேலே எடுத்து தர மாட்டாங்க. நீ பண்ற இம்சைக்கு. ஏமா அந்த கவரி ரொம்ப பெருசாக்குது, ஒண்ணுமே புரியல. ஐயோ ஊறப்பட்ட எறும்பு வேற. கவரா என்னன்னு தெரியல. நான் வச்சிருந்த கவரே இல்லை இது. கொஞ்சம் வேணா இதெல்லாம் அப்படி போடணும். ஆமா அந்த குப்பையில போடுங்க. அது மட்டும் போடு, அந்த குப்பையில போடு. பண்ணிடலாம் மேடம். அது கட் பண்ணி எப்படி கட் பண்ணி இது பண்ணி கொடுக்கலாம். இந்த பாதி கட் பண்ணிடலாம். பிளேடு வேண்டாம். கத்திரிக்கோள் இருக்கா பாரு. இருக்கு அந்த இதுல மாஸ்க் இருக்கும்ல, அதில் கட் பண்ணு. பாதி கட் பண்ணி விடு. பாதியாக கட் பண்ணி கொடு. 2 கட் பண்ணி விடு. வாங்க தான் பிடிங்க. வாங்க பாதியாக கட் பண்ணி கொடு. அதால முடியல, பெருசாக இருக்குது, கனமாகுது. பாட்டி கூட பாட்டி பையன் ரொம்ப பெருசா தெரியுது. நான் வச்சிருந்த பையா வேற பையான்னு தெரியல. குச்சிய பிடிங்க. அது எடுத்துருண்ணா. நான் வச்சிருந்த பையன் இல்ல பண்ணுது. இது பண்ணா 2 கவர்ல இருக்கு துணி. இந்த சென்டர்ல கட் பண்ணு. 2 கவர்ல வச்சிருந்தா துணியா? ஒரு கவர்ல தான் அவ ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. 2 கவர் காய்ச்சிட்டு துணி பண்ணுங்க. தொட்டு கொல்ல பார்த்துட்டு சீர் பண்றீங்க. அந்த பாதி விடுறா. அந்த பாதி எடுத்து அந்த பாதி ஏண்டா அடி அரைவரியா கட் பண்ணிக்கிற பாரு அடி. பாதி கட் பண்ண சொன்னேன். அதை கூட வினோத், இது வேணாம், அது வேணாம், வேஸ்ட். சின்னது சின்னது இது அதை விட கொஞ்சம் பெருசு. எது வாட்டமோ வச்சுக்கோ. சின்னது பெருசு இன்னைக்கு இன்னும் 2 இடமும் தொண்டி ஆகுது. இந்த பக்கமும் தொண்டி ஆகுது, இந்த பக்கமும் தொண்டி ஆகுது. அட போப்பா, இந்தாப்பா உன் கவுரி. அந்த கவுரி சரி வாடா போலாம். வாடா இது நல்லா உட்காந்துக்கலாம். அந்த கவுரி எடுத்து போ. வேணாம் சரி எடுத்து போப்பா. எத்து மரம் என் பையன் சட்டை பையன் எங்க எடுத்து வச்சுட்டீங்க? சட்டை பைய எந்த பையும் கிடையாது. காசு வைக்கிற பையன் வச்சுருந்தப்பா. எத்தனை வர நாளைக்கு எத்தனை வர புது பை எத்தனை வர உனக்கு? வந்து என் உயிரை வாங்குற. உன்னை யாரு கூப்பிட்டாங்க? ஏன் வர என்கிட்ட? இந்த கவருக்கே வேலை இல்லை.
வாடா வாங்க. கேவியா இஷ்டம்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா போ. குப்பையா உனக்குலாம் எம்மா திமிரி அடி போய்க்குது பாரு. இந்த வாட்டத்துல அம்மா உனக்கு செஞ்சு அம்மா திமிரு பத்தி அவங்க உடம்புல ஒரு 600 700 500 செலவு பண்ணி உனக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து குட்டா தூக்கின்னு போய் குப்பையில போடுன்ற அம்மா திமிரு வாட்டத்துல அலைஞ்சு நிக்கிற நீ. உனக்குலாம் உனக்கு பெத்த பிள்ளைங்க கூட எவன் பாப்பா உனக்கு எம்மா திமிரு பேர் உனக்கு. இப்ப கூட அடங்கல பேர் அம்மா திமிரு உனக்கு. குப்பையில போடுறதா எத்தும் போய் உனக்குலாம் சேரும் போடுறாங்க. நாளைக்கு எத்தனை வரேன். இப்போதைக்கு மழை என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது. இதுக்கு மேல அந்த பாட்டி கிட்ட என்னால இருக்க முடியாது. பாருங்க எவ்வளவு அமகலம் பண்ணி இருக்குது, இவ்வளவு உதவி பண்ணியும். இதுக்கு மேல என்னால எப்படி நீங்க சொல்லுங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த இடத்த வந்து எப்படி கிளீன் பண்ணி இந்த இடத்த பூரா பாத்ரூம் போய் வச்சுக்குது. அந்த கவர் பூரா பாத்ரூம் போய் வச்சிருந்துச்சு. சரி இது கவர் வேணுமே புதுசா கவர் வாங்கி வந்தேன், பெட்ஷீட் வாங்கி வந்தேன். இப்போ பாருங்க இவ்வளோ 2000 3000 செலவு பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு இவ்வளோ பண்ணி இந்த பாட்டி பாருங்க என்னென்ன அமகலம் பண்ணி நிற்குது. சாப்பாடாவது இதுக்கு மேலே கொடுக்கலாமான்னு பாருங்க. பார்த்துங்க. நாளைக்கு எத்தனை வரேன்னு சொல்றேன். இன்னைக்கு என்னென்ன அமகலம் பண்ணிட்டு பாருங்க. இது கேள்வி நாளைக்கு ஒரு நாள் பொறுக்க மாட்டேங்குது. மழை வந்தா இது அப்படியே போய்த்திக்கும் இது பண்ணிக்கும் அப்படின்ட்டு வாங்கின்னு வரவன் தெரியாம வந்துட்டுக்கிறான். என்ன கேள்விய வரம்மா. சாவித்திரி பாட்டி வடை வேணுமா? இஞ்சி பக்கோடா வேணுமா? இது புராஜனப்படாது இந்த கவர் இல்ல வச்சுக்கோ. அதுக்கு என்னத்துக்கு ஓரமா போய் அடுத்து அப்படியே பின்னாடி வச்சிரு. பின்னாடி வச்சிரு. போறான் அப்படியே ஓரமா வச்சுக்கோ. பின்னாடி மடிச்சு ஓரமா வச்சுக்கோ. கேள்வி தூக்கி இந்த குப்பையில போட்டுடலாமா? குப்பையில போட்டுடலாமா? என்ன முகம் பண்ணி வருது யாரு? நீங்க பின்னாடி வச்சிரு. பின்னாடி அவ்வளோதான். ஏய் ஏய் அம்மா வரோம். சாவித்திரி பாட்டி வரட்டுங்களா? சாவித்திரி பாட்டி பாட்டிமா 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 வரட்டுங்களா? அந்த கவர் ஒன்று எடுத்துனா தலைவா தலைவா அந்த கவர் ஒன்று உதறி எடுத்துனுவா. என்னத்துக்கு காசு செலவு பண்ணி புதுசு வாங்கணும். இதுக்கு மேலே நம்ம இது மேலே எல்லாம் செய்யவே கூடாது. தலைவா அது ஒன்றே ஒன்று உதறி எடுத்துனுவா. நல்லா உதறு நல்லா உதறு. அதான் அதான் அது அந்த கவர் நல்லா இருக்கா பாரு. அதை விடா ஓ அது நல்லா இருக்கா பாருண்ணா. அது நல்லா இது நல்லா இருக்குதா? இது நல்லா இருக்குதா? பாட்டிமா சாவித்திரி பாட்டிமா ஏய் ஏய் அட ஆவி உன் ஆவி எனக்கு தான் வேணாம். நல்லா உதறி ஏற்றணும் உதறி ஏற்றணும் நல்லா உதறினா. கத்தியா வேணுமா? என்ன பண்ண போற? எத்தனை போயா தொடப்பங்கண்டவா எத்தனை போ. சாவித்திரி பாட்டிமா இருந்தாலும் உங்க கவரு வந்துச்சா? பையன் நான் வச்சிருந்த பையாரோ தூக்கினாங்க. நீ வச்சிருந்த பை தான் பாட்டிமா. இது இல்ல நான் வச்சிருந்த பையன். அதை எடுத்து பாரு ஃபர்ஸ்ட். அதை எடுத்து பாரு. இது 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 கையில வச்சுக்கிறியாது. வயசு தான் ஓணும் போல இது உனக்கு.
ஓகேவா? கரெக்டாகுதா? இது கரெக்டாகுதா? இதான் உன் பைய. ஆமா, என்ன நோண்டுறான்? இதுக்கு மேலேயே உனக்கு புதுசு வாங்கி வந்து காசு செலவு பண்ணி என் மனசு கஷ்டப்பட தேவையில்ல. எப்பா போதும், செஞ்ச உதவியே உனக்குலாம். என்ன அளவு எடுத்துருங்க? என்ன அளவு எடுத்துனுங்கிறா? அளவும் எடுக்கல, ஒன்னும் எடுக்கல. எந்த பக்கம் வழின்னு தெரியல. நீ கை வச்சுக்கிற பக்கம் தான் வழி. வைக்கிறதுக்கு எந்த பக்கம் தான் இருக்குது வழின்னு தெரியல. அதான் வழி. என்ன தாத்தா வழி? என்ன தாத்தா வழி? பாட்டிமா சாப்பிட்டீங்களோ? அதான் வழியா? பாட்டிமா இஞ்சி பக்கோடா வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம், நீ போ. நீ எதுவும் வேணாம். மூக்குப்படி எதுவும் வேணாம், நீ போ. என் உயிரை வாங்காத. நானா? ஊருக்கே தெரியும் யார் உயிரை வாங்கறதுன்னு. நான் என்ன பண்ணிங்க கைவே நீ எதனா பண்ணு கைவே. நான் வரேன், எனக்கு பசிக்குது, தலை சுத்துது, எல்லாமே வருது. என்ன வாட்டர் கேன், புது வாட்டர் கேன் இருக்குது இருக்கு. பையில வைக்கிறதுக்கு எப்படி பாக்குற முடியல. எப்படின்னா நீ நைட்டுக்குள்ள கண்டுபிடிச்சி வை. நான் கிளம்புறேன். ஏன்னா உங்ககிட்ட இருந்தா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். உனக்கு நல்லதா வாங்கி வந்து கொடுத்தாலும் அதையும் தூக்கியே போடுற. வரேன் முருகா. பாட்டி வரேன். பாட்டியா? பாட்டிமா, சாவித்திரி பாட்டிமா. நல்லா கேட்கும். அதுக்கு கேட்காது. சாவித்திரி பாட்டிமா, சாவித்திரி. சுந்தரமூர்த்தி பொண்டாட்டி, சுந்தரமூர்த்தி பொண்டாட்டி உன்னதான். சாவித்திரி பாட்டி. ஆமா, சாவித்திரி பாட்டிமா. கிளம்பட்டுமா? சாவித்திரி கிளம்பட்டுமா? சரி வரேன் பாட்டி. என் உயிரை வாங்கிட்டேன். நீ பூரா ஒரு 2 மணி நேரம் உன்கிட்டே போயிடுச்சு. என் பொழப்பு கிழப்பு எல்லாமே போயிடுச்சு. என் பைய பண்ணு பூச்சி என்ன பண்ண சொல்ற? ஐயோ எப்பா சாமி, என் பொழப்பு போயிடுச்சு. 2 பை வச்சிருந்தான். ஒண்ணு தாங்குது, ஒண்ணு தாங்கும். துணிமணி வைக்கிற பை 2 பை யாரு? முன்னாடி இது துணிமணி வைக்கிற கை வை. முன்னாடி துணிமணி பைய மூட்டில இருக்கிற துணியை சொல்றியா? ஆமா ஆமா. அது இல்லப்பா, கவர்ல வேற வச்சிருந்தா 2 கவர்ல. சரி கண்டுபிடிச்சி தரேன். வரேன் நான். இல்ல சாப்பிடல பட்டினியா விட்டு போட்டுக்கு. சாப்பாடு எடுத்து வந்துக்கிறேன். சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிட்டீங்களா? சரிங்க பாட்டி. அப்ப சாப்பாடு வேற ஒருத்தர் கொடுத்துட்டுமா? சரி வரட்டுங்களா? சரி பாட்டி. பெட்ஷீட் கிட்ட குடத்து மேல பார்த்து பத்திரம். போறோம். शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल मेन अहमे निனைப்பவரகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல அழகு சுந்தரம்
அழித்ததன் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா தீங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்திலே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா